जय जय राम राम। ओके। आभासा उदित अज्ञानम् अव्याकृतिम् इति हीयते तस्मान् महान् ततः सूत्रम् लिङ्गं सर्वात्मकं ततः। இப்போ நாரதர் வரார் இல்லையா, ஒரு நாளைக்கு உட்காந்துருக்கார், கல்யாணம்லாம் ஆகி உட்காந்துருக்கார். அப்போது ராமரை பார்க்க நாரதர் வரார். அவர் சாதாரண மனுஷர் போல் அவர் பேசுகிறார் ஆரம்பத்தில் ராமர். அப்போ இவர் சொல்ல, இல்லைப்பா நீ எப்பேற்பட்ட சனாதன பிரம்மம் இல்லையா இங்கே பூமியில் வந்திருக்காய்ங்கிறத அவருக்கு சொல்கிறார். நாரதர் இப்போ பேசிகிட்டு இருக்கார். இப்போ ஆபாச உதித்த அஜானம், நீ உன்னுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனால தானே வருது. ஆபாசம் தோற்றம். ஸோ மாயைங்கிறது உன்னுடைய தோற்றமே தான். அந்த மாயினால் உதித்த அஜானம், அதனால அஜானம் ஏற்படுகிறது. அவ்யாக்கிருதிம் இது ஈரியதே, அதுதான் அவ்யக்தம் மூல பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. அவ்யாக்கிருதம் சொன்னா அவ்யக்தம்ங்கிற அர்த்தம். அப்போது அது மூல பிரகிருதியாக சொல்லப்படுகிறது. உன்னுடைய மாயை தான் அப்படி சொல்லப்படுகிறது. தஸ்மாத் மகான், அந்த மூல பிரகிருதியிலேருந்து என்ன வருது? மகான், மகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், அந்த மகத் அதிலிருந்து வருது. ததகா சூத்திரம், சூத்திரங்கிறது அகங்கிறத குறிக்கிறது. நான் சொல்கிறோம் இல்லையா, சூத்திரதாரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அகம் அந்த மகத்திலிருந்து வருகிறது. லிங்கம் சர்வாத்மகம் லிங்கம் ததக, அதுக்கப்புறம் இந்த லிங்க சரீரம் ஏற்படுகிறது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லிங்க சரீரம் இருக்குது இல்லையா. அதாவது அது மனம், புத்தி, அந்த இந்திரியங்கள், இந்த மாதிரி 19 ஐட்டம், அதோட லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்த லைன்லேயே வரும். ஸோ அப்படி அந்த மகத்திலிருந்து அகங்காரம் வருகிறது. அகங்காரத்திலிருந்து லிங்க சரீரம் வந்து விடுகிறது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த லிங்க சரீரம். अहंकारश्च बुद्धिश्च पंच प्राण इंद्रियाणि च लिंगम् इति उच्यते प्राज्ञैः जन्म मृत्यु சுகாதிமத். கரெக்ட். ஸோ இதில் இந்த லிங்க சரீரத்தில் என்னெல்லாம் அவயவங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும், இந்த லிங்க சரீரம் தான் எப்போவுமே பிறப்பு இறப்பு எல்லாம் இந்த லிங்க சரீரத்துக்கு தான். ஏன்னா லிங்க சரீரத்தை தூக்கிட்டு போய்டுறது, அந்த லிங்க சரீரம் தான் திருப்பி அடுத்த ஒரு பாடி எடுத்துன்னு வருது. ஸோ அகங்காரம் அதில் இருக்கக்கூடியது என்னென்னா, ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த 4 ஐட்டமுமே இருக்கும். சித்தம், அகங்காரம், மனம், புத்தி, 4 ஐட்டம். ஸோ சில இடத்துல அதை சுருக்கி புத்தி, அகங்காரம், புத்தி, அது 2 மட்டும் பிரதானமாக சொல்லுவோம். ஆனால் அந்த 4மே இருக்கும். ஸோ அந்த கரணம் சொல்லக்கூடிய 4 ஐட்டம். அப்போ 17ஆவும் சொல்லுவாள், 19ஆவும் சொல்லுவாள். ஸோ இப்படி அகங்காரம், புத்தி, பஞ்ச பிராணங்கள், இந்திரியங்கள், 10 இந்திரியங்கள். ஸோ 10 5 15 4 19 அல்லது 15 2 17. ஸோ இப்படியாக அந்த லிங்க சரீரத்தோடு காம்பினேஷன் இவ்வளோ தான். ஸோ லிங்கம் இது உச்சதே, அதை தான் லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பிராக்ஞைனா அறிவாளிகளால் அவ்வாறு சொல்லப்படுகிறது. ஜன்ம மிருத்து சுக ஆதிமத்து, அதுக்கு தான் அந்த லிங்க சரீரத்துக்காக ஜென்மம் இருக்குது, அது மரணம் இருக்குது, எல்லாம் அதே தான். ஏன்னா சரீரம் போகிறோச்சே லிங்க சரீரம் மட்டும் அது பிரிஞ்சு போயிடுறது. போய் அது வெயிட் பண்ணுறது, நல்ல உடம்பு கிடைக்கிறதுக்கு, ஸ்தூல சரீரம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது. அப்போ தான் நீங்கள் ஆதித்யா, இந்த வசவா ஆதித்யா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, 3 தலைமுறை. அதுக்கப்புறம் அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் கிடச்சி அது திருப்பி வேறு சரீரத்தில் வரும். सायेव देवसंज्ञश्च लोके भाति जगन्मयः अवाच्य अनादि अविद्या एव कारण उपाधिः उच्यते. சயேவ, அதுதான் அந்த லிங்க சரீரம் தான் ஜீவன் என்று ஏன்னா அகங்காரம். ஸோ நான் சொல்கிறது அந்த ஜீவன் தான். ஸோ சயேவ ஜீவசக்ஞஸ்ட லோகே பாதி, உலகத்தில் ஜீவனோடு கூட இருக்கிறது. எது? இந்த லிங்க சரீரமாகப்பட்டது ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு அப்படி இருக்குது. ஜெகன்மயக, ஸோ ஸ்தூல வடிவமாக இருக்குது. அவாச்சிய அநாதி அவித்யா ஏவ, அவாச்சியன்னு சொல்ல முடியாத ரொம்ப ஓல்டு ஒரு அஜானத்தோடு கூட இருக்கிறது. ஸோ இவ்வளவு அவித்யா அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்து அவித்யாவோடு கூட இருக்கக்கூடியது இந்த ஸ்தூல சரீரமாகப்பட்டது. காரண உபாதிகி இது உச்சதே, இது காரண சரீரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்தூல சரீரம் காரண சரீரம் தான் ஃபைனல் இல்லையா. ஸோ காரண சரீரம் ஆக்சுவலாக அந்த அவித்யை இல்லாட்டானா காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். ஸோ அந்த அவித்யைங்கிறது ஒன்று அதில் இல்லை என்று சொன்னால் நம்ம காரண சரீரங்கிறது சாட்சாத் பிரம்மம் தான். அது பிகாஸ் அந்த காரண சரீரங்கிறது நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய சரீரம். அது அந்த மாதிரி இருக்கும்போது அது சாட்சாத் பிரம்மத்தில் மூல பிரகிருதியில் போய் உட்காண்டிருக்கு. ஆனால் அந்த அவித்யை இருக்கிறதுனால அது காரணத்தோடு உபாதியாக சொல்லப்படுகிறது. அட்டாச்மெண்ட், காரண சரீரத்தோட அட்டாச்மெண்ட்டு தான் இந்த இது இந்த அவித்யா.
அப்படின்னு. அதனால தான் அது காரண சரீரத்தோட உபாதி என்று சொல்லப்படுகிறது. स्थूलं सूक्ष्मं कारण आख्यम् उपाधि त्रितयं चितेः एतैः विशिष्टः जीवः स्यात् वियुक्तः परमेश्वरः. ஸோ சித்தேகே, அதாவது நம்மளுடைய சித்துக்கு வந்து, சித்துங்கிறது ஆத்மாவுக்கு வந்து அது கவர் பண்ணுறது என்ன, 3 சரீரம் இருக்கிறதுக்கு. பகலில் வந்து ஸ்தூல சரீரமாக சொல்கிறோம் நம்ம, சொப்பன சரீரம் சூஷ்மமாக, ஸ்தூலம் சூஷ்மம் காரணங்கிறது இது கூட சொல்லலாம் நம்ம, லிங்க சரீரத்தை சூஷ்ம சரீரம்னு சொல்லலாம். ஸோ ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரம் சூஷ்ம சரீரம், காரண சரீரம்ங்கிறது டீப் ஸ்லீப்பில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சரீரம். அதாவது அதுக்கு எந்த வித இதுவுமே கிடையாது எக்ஸப்ட் அந்த அவித்தியை தவிர பாக்கி இந்த மனமோ இந்திரியமோ சூஷ்ம சரீரமோ எதுவுமே அதுக்கு இருக்காது. ஒன்லி த அவித்யா மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட காரண சரீரம். ஸோ இன்னொரு விதமாக பார்த்தோம்னா நம்ம வந்து காலம்பர விஸ்வன்னு சொல்லக்கூடிய எல்லாமே உலகத்தையெல்லாம் பார்க்கக்கூடிய சரீரமாக விஸ்வனாகவும், சொப்பன சரீரமாகவும், தூக்கத்தில் சொப்பனத்தில் சொப்பன சரீரமாகவும், அப்புறம் டீப் ஸ்லீப்பில் காரண சரீரம், இப்படி 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நம்ம வந்து ஸ்தூலமாக உடம்பு எல்லா உபாதிகள் நல்ல அன்ன சரீரம், அன்னத்தோடு இருக்கக்கூடிய சரீரம் இல்லையா, அது அன்னத்தால் ஏற்பட்ட சரீரம். அதுக்கப்புறம் லிங்க சரீரமாக உள்ளே இருக்கக்கூடிய சரீரம். இன்னொன்று காரண சரீரங்கிறது எந்த விதமாக மனம் புத்தி எதுவுமே இல்லாத சரீரம், அது அவித்தியை மட்டும் இருக்கக்கூடிய சரீரம். இப்படி உபாதிகளோட, அவித்தியங்கிற உபாதிகள் எல்லாத்துக்கும் உபாதி இருக்கேன். ஸ்தூல சரீரத்துக்கு பெரிய உபாதிகள் எல்லாமே வெளியில் தெரியறது, கண்ணுக்கா பார்க்கறது, காது கேட்கறது, அப்படி எல்லாமே கூட இருக்கக்கூடியது. இப்படி 3 விதமாக அந்த ஆத்மா 3 சரீரங்களோடு இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஆத்மா இருக்கும். ஸ்தூல சரீரத்துலேயும் ஆத்மா உண்டு, சூஷ்ம சரீரத்தில். அதனால தான் அதுக்கு துரியம்னே பேர். ஏதைகி விசிஷ்டக ஜீவக. ஸோ இதோடு கூட விசேஷமாக ஜீவன் இருக்கா. எல்லா ஜீவன் வந்து விசிஷ்டக ஜீவகன்னு சொல்லும்போது ஜீவாத்மா வந்து இதோடு கூட இருக்கிறான், அந்த விசேஷமாக இருக்கிறான். சியாத்து பரமேஸ்வரக வியுக்தக. ஸோ பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ஆத்மா இதோடு ஒட்டமாட்டான், சாட்சியாக மட்டும்தான் இருப்பான். அவன் வந்து ஜீவன் வந்து எப்படி இந்த உபாதிகளோடு ஒட்டின்னு இருக்கானோ அது மாதிரி கிடையாது அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. जाग्रत् स्वप्न सुषुप्ति आख्या संस्मृतिः या प्रवर्तते तस्या विलक्षणः साक्षी चिन्मात्रः त्वं रघुत्तम. ஹே ரகுத்தம, நாரதர் பேசிட்டு இருக்கார், ஞாபகம் இருக்கணும். நாரதர் ராமரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார், ஹே ரகுத்தம, ரகுகுல திலகமே, ஜாகிரத்து சொப்ன சுஷுப்தி ஆக்கியா. ஸோ இந்த 3 விதமான ஜாகிரத்து பகல் வேளையில் நம்மளுடைய சரீரம் இருக்குது, அப்படி ஜாகிரத்தோடு இருக்குது. அப்புறம் சொப்பன சரீரமாக இருக்குது. சுஷுப்தி டீப் ஸ்லீப்பில் போய்டுறது. அப்போ மனம் புத்தி எதுவுமே இல்லாத ஒரு சரீரமாக அப்படி சொல்லப்படுகிறது. சம்ஸ்ருதிகி யா பிரவர்த்தனே. சம்ஸ்ருதி சம்சாரம் தான் இப்படி தான் பிரவர்த்திக்கிறது. இப்படி 3 சரீரமாக 3 விதமாக 3 வேளையில் இருக்குது. இப்படி தஸ்யாக விலக்ஷணக சாட்சி, இதுக்கெல்லாம் மாறானது சாட்சியாகப்பட்ட ஆத்மா. சித் மாத்திரம், நீ அந்த சித்து தான், அந்த ஆத்மாவே தான் நீ. அப்பா ராமா துவம் அப்படிங்கிறார் நாரதர். त्वत्तयेव जगज्जातं त्वयि सर्वं प्रतिष्ठितं त्वय्येव लीयते कृष्णं तस्मात् त्वं सर्वकारणम्. ஸோ ஜகஜாத்தம் தத்தையேவ, உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த உலகமே பிறந்தது. தொயி சர்வம் பிரதிஷ்டிதம், உங்கள்கிட்ட ஒன்றுகிட்டே தான் நிலை கொண்டிருக்கிறது. அது தனியாக கிடையாது. எப்படி ஸ்க்ரீனில் சினிமாக்கள்லாம் ஓடுறது, ஸ்க்ரீன் அப்படியே நிலையாக நிற்கிறது, அதை மாதிரி நீ நிலையாக இருக்க. ஒன்று ஆதாரமாக கொண்டு தான் இந்த உலகமே தோற்றமாக காட்டுறது. அப்படி தொய்யேவ லீயத்தே கிருஷ்ணம், இந்த உலகம் எல்லாம் ஒன்றிலே தான் அடங்கிறது. கிருஷ்ணம்னா டோட்டலாக அடங்கிறது. ஆகவே தஸ்மாத் துவம் சர்வ காரணம், எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக, ஆதாரமாக, காரணமாக, பாக்கி எல்லாம் காரியம், நீ தான் காரணம். रज्जौ अहिंगिव आत्मानं जीवं ज्ञात्वा भयं भवेत् परमात्मा अहं इति ज्ञात्वा भय दुःखैः विमुच्यते. ரஜ்ஜோ வகி வந்துடுது. எப்போ பார்த்தாலும் கயரில் பாம்பு. ஸோ இல்லாத பாம்பை கயரில் பார்க்குறோம். பாம்புங்கிறது இல்லவே இல்லை, தோற்றம். அது மாதிரி இந்த உலகமே தோற்றம் தாங்கிற. அது மாதிரி இல்லாத ஒரு பாம்பை ரஜ்ஜோ அகி இவ ஆத்மானம். ஸோ ஜீவம் யாத்வா, ஸோ தன்னை ஜீவனாக,
ஸோ அப்போ அதை நான் தான் அந்த பாம்புன்னு அப்படின்னு நான் தான் அந்த இது ரஜோ அகி மாதிரி அப்படி ஜீவனாக சரீரத்தோடு கூடி இருக்கிறவனாக ஜீவாத்மாங்கிறது எப்பவுமே சரீரத்தோடு கூட உள்ளவன் அனுபவிக்கக்கூடியவன் அப்படி அறிந்து கொண்டால் பயம் பவேது. அப்போ தான் அந்த மரண பயமெல்லாம் ஆகிடும், நான் செத்து போயிடுவனோ அப்படிலாம் பயம் உண்டாகும். ஸோ இந்த பிரமாணத்துக்கு பேர் என்னது? பலவிதமான பிரமாணங்கள் பார்க்குறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? மண் சட்டிங்கிறது மண் மட்டும்தான் அப்படின்னு ஒரு உபமானம் சொல்லுவோம். தங்கத்தில் நகைகளில் இருக்கக்கூடியது தங்கம் தான் சொல்லுவோம். இதிலிருந்து டோட்டலாக ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு பிரமாணம் தான் இந்த ரஜவ் அகிங்கிறது. ஏன்னா அதுலேயாவது மண்ணுங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது, இல்லை கோல்டுங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது பேஸில் அப்படி சொல்கிறோம். இதில் அதுவும் கிடையாது, இல்லவே இல்லை. அதனால் இதுக்கு வைவர்த்த பிரமாணம்னு பேர். ரொம்ப விவர்த்தமான டிஸ்டிங்டான இல்லவே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிரமாணமாக இருக்குது. ஸோ அது மாதிரி நான் ஜீவன் அந்த பாம்பு மாதிரி நம்மளை நினச்சிட்டோமா, நான் ஜீவனாக நினச்சோம், பயம் உண்டாகும். பரமாத்மா அகமிதி ஞாத்வா, இல்லை நான் அந்த கயிறு தான், இந்த பாம்புங்கிறது நான் இல்லை, அந்த மாதிரி ஜீவனே நான் ஜீவாத்மா கிடையாது, பரமாத்மா அப்படின்னு அறிந்து கொண்டால் பய துக்கைஹி விமுச்சதே, அந்த மரண பயமோ துக்கமோ எதுவுமே ஏற்படாது. சின்மாத்ர ஜோதிஷா சர்வாஹ சர்வதேஹேஷு புத்தயஹ त्वया यस्मात् प्रकाश्यन्ते सर्वस्य आत्मा ततः भवान्. சர்வாஹ சின்மாத்திர ஜோதிஷா சர்வதேகேஷு புத்தேகம், அது முதல்ல எடுத்துக்கணும். ஸோ எல்லா தேகத்திலும் புத்தி ஏற்கனவே ஜடம்னு பார்த்தாச்சு. முதலே ஜட விவேகம் பார்க்குற வச்சு ஜடமும் ஆத்மாவும் சொல்லும்போது புத்தியை தான் எடுத்துக்கிறார் அவர். ஸோ புத்தயக சர்வதேகேஷு புத்தயக, எல்லா தேகத்துலேயும் இந்த புத்தியாகப்பட்டது எல்லாமே புத்திய மனமு எல்லாமே சர்வாக சின்மாத்திர ஜோதிஷா. ஸோ நீ அந்த சித்துங்கிறது உள்ளே இருக்கிறதுனால தான், அதோடு ஜோதியில் தான், அதோடு பிரகாசத்தினால தான் எல்லாமே வேலை பண்ணுறது, எல்லாமே பிரகாசிக்கிறது இல்லையா? துவயா, அது யார்? நீ தான். சித்துங்கிறது வேறு யார் இல்லைப்பா, நீ தான். உன்னாலேயே எஸ்மாத் பிரகாஷந்தே, எதனால் அது பிரகாசிக்கிறதோ அந்த புத்தி, ஒரு புத்தி பிரகாசம், மனசோட விலாசம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் யூ த சித்து அப்படிங்கிறார் நாரதர். பிரகாஷந்தே, அதனால் பிரகாசிக்கப்படுகிறது. சர்வசிய ஆத்மா ததோ பவான், அதனால் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ராட்டமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த சித்து. அஜ்ஞானாத் ஞஸ்யதே சர்வம் त्वयि रज्जौ भुजङ्गवत् त्वज्ञानात् लीयते सर्वं तस्मात् ज्ञानं सदा अभ्यसेत्. ஸோ ரஜ்ஜகா புஜங்கவத்து, அந்த கயத்தில் பாம்பு போல தொயி சர்வம், எல்லா இந்த உலகம் முழுக்குமே எல்லாமே பிரம்மாண்டங்கள் கூட அஜ்ஞானாத் நெஸ்யதே, உண்மையில ஏற்றி வைக்கப்படுகிறது. எப்படி இல்லாத பாம்பை கயத்து மேலே ஏற்றி வச்சோமோ, இந்த இருட்டில் இல்லாத ஒரு பாம்பை கயத்தில் ஏற்றி வச்சோமோ, அதை மாதிரி ஒன்கிட்ட இந்த உலகங்கள்லாம் ஏற்றி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற நெஸ்யத்தை வைக்கப்படுகிறது. தொத்து ஞானாத், உன்னுடைய ஞானம் வந்த உடனே இல்லை இது கயிறுதான்னு தெரியும் போது அந்த பாம்பு காணாம போயிடுறது. அது மாதிரி உன்னுடைய அறிவு வந்த அந்த க்ஷணத்திலேயே சர்வம் லீயதே, இந்த உலகமே காணாம போயிடுது. உலகமே காணப்பட்டு நீ மட்டும் தான் இருக்கேங்க. தஸ்மாத், ஆகவே சதா ஞானம் அபியசேத்து, அந்த ஞானத்தை அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஆபாசம் தோற்றம், இது பகவான் தான் எல்லாத்துக்குள்ளே இருக்கார், இது பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு புத்தி வரணும்னு சொல்கிறார். ராதே கிருஷ்ணா மேம். त्वत्पाद भक्ति युक्तानां विज्ञानं भवति क्रमात् तस्मात् त्वद्भक्ति युक्ताये முக்திபாஜஹாத ஏவஹி. கரெக்ட். தேன்னு படிச்சுக்கணும் நம்ம. தாயேவகிங்கிறது கிராமரில் தேன்னு மாறுறது, அவ்வளோதான். ஆமாம். தொத்பாத பக்தி யுக்தானாம், அதாவது உன்னுடைய பாதத்தில் பக்தி வச்சிருக்கா இல்லையா, பக்தியோடு கூட உள்ளவர்கள் பக்தர்கள். விஞ்ஞானம் பவதி கிரமாத், அவா யோசிச்சு உங்களோட பக்தியினாலேயே அவர்கள் அதை கிரமமாக அந்த ஞானத்தை அவளுக்கு ஏற்படும். பவதி விஞ்ஞானம் பவதி, அந்த அறிவு ஏற்படுகிறது. தஸ்மாத், ஆகவே பக்தி யுக்தா ஏ, யார் பக்தியோடு கூட இருக்கிறார்களோ முக்தி பாஜக தேயவகி, அவர்கள் முக்திக்கு அருகதையாகிறார்கள், முக்தியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் மட்டும்தான் கொண்டாடுறா. ஏன்னா உன் பாதத்தில் பக்தி இருக்குது, அவளுக்கு ஞானம் வருது. ஞானாத் முக்திகி, அதான் சொல்கிறது நம்ம வேதம் சொல்லி, ஞானாத் முக்திகி. ஸோ அந்த ஞானம் வந்த உடனே அவளுக்கு அப்பவே முக்தி ஆயிடுறா. ராதே கிருஷ்ணா மேம். ஓகே. அகம் தத்பக்த பக்தானாம் தத்பக்தானாம் ச கிங்கரஹ அதக மாம் அனுகிருண்ணீஸ்வ
மோகயஸ்வன மாம் பிரபோ. நான் உன்னுடைய பக்தர்களில் பக்தானா, அதாவது உன்னோட பக்தர் அவளுக்கு அந்த பக்தர்களுடைய பக்தர்கள், பக்தானாம் இப்படி ஸ்டெப்பாக அவளுடைய பக்தர்கள் அப்படி அடிக்கடி வர்றது இல்லையா? முகுந்த மாலையில் அப்படி தான் சொல்கிறார், பக்தான்னு அவங்களுடைய பக்தர்கள்லாம் 8ஆம் படியில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறா இல்லையா? அது மாதிரி நான் அவளுக்கெல்லாம் கிங்கரன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். மேலான பக்தன் நான் ஒரு சொல்லறது இல்லை. நாரதர் தன்னையே அவளுக்கு கீழான நிலையில் சொல்கிறார். அவர் உன்னுடைய பக்தர்களுடைய அவர்களுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியவன் நான். அகம் அதக மாம் அனுகிரகீஸ்வ, எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். மோகயஸ்வனாமாம், என்னவோ நான் மனிதன் சொல்லி பேசாதவங்க என்கிட்ட என்ன திருப்பி மோகத்தில் அழுத்தாதீர்கள் அப்படிங்கிறார். நான் மோகயஸ்வமாம் பிரபோ, ஹே பிரபோ ராமா, என்ன நீ மோகத்தில் அழுத்தி விட்டுறாதே இப்படிலாம் பேசி. ரத்னாபி கமல உத்பன்னஹ பிரம்மா மே ஜனகஹ பிரபோ அதஹ தவ அகம் பௌத்ரஹ அஸ்மி பக்தம் மாம் பாஹி ராகவ. உன்னுடைய நாவி கமலத்திலிருந்து உற்பன்னக பிரம்மா, சரி, அதிலிருந்து தோன்றியவர் பிரம்மா. யார்? நாராயணராக இருக்கும்போது ராமர் யார்? விஷ்ணு இல்லை, வேறு யாருமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷ்ணுடைய நாவிக்கமலத்திலிருந்து தோன்றியவர் பிரம்மா. அவர் தான் என்னுடைய அப்பா. ஸோ பிரம்மாவை நீ தோற்றுவிச்சா யார்? நான் உன்னுடைய பௌத்திரன்றார். ஸோ அதக தவ அகம் பௌத்ரக, நான் உன்னுடைய பேரன். ஸோ அஸ்மி பக்தம் மாம் பாகி ராகவ, உன்னுடைய பக்தனான என்னை நீ காப்பாற்று ராகவா. ராதே கிருஷ்ணா மேம், இன்னொரு டவுட் மேம். இத்யுக்த்வா பகுஷஹ நத்வா ஸ்வ ஆனந்த அஸ்ரு பரிப்ளுதஹ உவாச்ச வசனம் ராம பிரம்மணா நோதிதஹ அஸ்மி அகம். ஸோ இப்படி பலவாறு நத்வா பகுஷக நத்வா பல முறை அவரை வணங்கி, ஒவ்வொரு ஸ்லோகமாக வணங்கி, ஸ்வ ஆனந்த அஸ்ரு பரிப்புலத்தக அப்படி கண்ணீர் சிந்தராராம். அப்படி ஆனந்தத்தில் நாரதர் கண்ணீர் கொட்டி உவாச்ச வச்சனம். அப்போ சொல்கிறார் ராமரை பார்த்து, ஹே ராம, பிரம்மணான் அஸ்மி அகம் நோதிதக, பிரம்மாவால் நான் தூண்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். நான் சும்மா வர்ற ஒரு காரியத்தோடு வந்திருக்கார் இப்போ நாரதர். ஸோ நான் பிரம்மா சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். ராவணஸ்ய வதார்த்தாய ஜாதக அசி ரகு சத்தம இதானீம் ராஜ்ய ரக்ஷார்த்தம் பிதா த்வாம் அபிஷேக்ஷ்யதி. ராவணனை கொல்றதுக்காக, வதம் பண்ணுவதற்காக ரகுசத்தம ஜாத்துவசி, ரகுகுல திலகமாக நீ இங்கே பிறந்திருக்கிறாய். இதானீம் இப்போது ராஜ்ய ரக்ஷார்த்தம், இப்போ ராஜ்யத்தை ரட்சிக்கிறதுக்காக இப்போ இதானின்னா இப்போ கூடிய சீக்கிரமே உடனேயே உன்னுடைய அப்பா தசரதர் பிதா துவாம் அபிஷேக்ஷதி, உனக்கு இப்போ பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற அந்த காரியம் ஆரம்பிக்க போகிறதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். யதி ராஜ்யாபிசம்சக்தஹ ராவணம் ந ஹனிஷ்யசி பிரதிஜ்ஞாதே கிருதா ராம நீர் இப்போ நான் மனிதன் சொல்லிட்டு உட்காந்துருந்தானா ராவணன் எப்படி கொல்றது? அதுக்கு தானே வந்திருக்கிற நீ. ஸோ எதி ராஜ்ய அபிசம்சக்தக, இப்போ ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவாய் சீட்டில் ஏறி உட்காந்துட்டே வச்சுக்கோ, சிம்மாசனத்தில் உட்காண்டாச்சானா ஈடுபாடோடு, அபிசம்சக்தகன நல்ல ஈடுபாடோடு ராஜ்யத்தில் ஈடுபட்ட என்றால் ராவணன் நான் கணிஷி கொல்ல மாட்டாய். நீ பாட்டு ஜாலியாக ராஜ்யத்தை ஆண்டுட்டு சௌக்கியமாக இருக்க போகிறாய். அது ராவணனை கொல்ல மாட்டாய். பிரதிஜ்ஞா தே கிருதா ராம, நீ என்ன பிரதிஜை பண்ணிட்டு வந்திருக்காய்? ஸோ மனிதன் பிறந்து அவதாரம் எடுத்து நான் ராவணனை கொல்ல போகிறேன்னு சொல்லி வந்திருக்கேன். உன்னுடைய அந்த பிரதிஜை பாரஹரணாயவை, பூபாரத்தை குறைப்பேன். இந்த ராட்சச ராவணனால் பூபாரம் ஜாஸ்தியாக இருக்குது, பூமி தாய் கஷ்டப்படுறா அப்படின்னு வந்த அந்த பாரத்தை அதை சொல்லித்தானே வந்திருக்கிறாய், அதை நீ நடத்தணும் ஞாபகப்படுத்துகிறார். தத்சத்யம் குரு ராஜேந்திர சத்யசந்தஹ த்வம் ஏவ ஹி ஸ்ருத்வா ஏதத் கதிதம் ராமஹ நாரதம் பிராக சஸ்மிதம். அதை நீ சத்தியமாக்கணும், உன்னுடைய பிரதிஜையை சபதத்தை நிறைவேற்றணும் ராஜேந்திர. சத்தியத்தோடு பூட்டப்பட்டவன், சந்தின பூட்டுறது. ஸோ சத்தியத்தோடு பூட்டப்பட்டவனாக நீ இருக்கிறாய். தொமேவகி, நீ தான் சத்தியசந்தன். ஸ்ருத்வா ஏதத் கதிதம், இவ்வாறு நாரதர் சொன்ன உடனே ராமக நாரதம் பிராக சஸ்மிதம், நாரதரை பார்த்து சிரிச்சுண்டே சொன்னார். சுணு நாரத மே கிஞ்சித் வித்யதே அவிதிதம் க்வசித் பிரதிஜ்ஞாதம் ச யத் பூர்வம் கரிஷ்யே தன்ன சம்சயஹ. நாரதா கேளு, மே கிஞ்சித் வித்யதே கிஞ்சித் வித்யதே அவிதிதம் கொச்சித்து, எனக்கு எல்லாம் தெரியுமேப்பா, உனக்கு கிஞ்சித் அவிதிதம் எனக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா? கிஞ்சித் அவிதிதம் வித்யதே, நான் தெரியாதது என்று ஏதாவது ஒன்று உண்டா? நாரதா கேளு.
கொஞ்சம் எப்போதாவது உண்டாது கிடையாது. ஸோ பிரதிஜாதம் ச எத் பூர்வம், நான் என்ன சபதம் பண்ணியிருக்கேனோ முன்னாடி பூர்வம், கரிஷ்யே கண்டிப்பாக செய்ய போகிறேன், தத் ந சம்சயக, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். किन्तु काल अनुरोधेन तत्तत् प्रारब्ध संशयात् हरिष्ये सर्वभूभारं क्रमेण असुरमण्डलम्. ஸோ கால அனுரோதேன, ஸோ இந்த இது காரண காரியத்தோடு அது சேர்க்கணும். ராவணனுக்கு ஷாவு டைம் வரணும் இல்லையான்னு சொல்கிறேன், அதான் இண்டிகேஷன் இங்கே. அதாவது கால அனுரோதேன, காலத்தோடு ஆக்கிரமிப்பினால் அப்படின்னு எடுக்கும்போது ராவணன் வென் ஹீ ஷுட் டைன்னு ஏற்கனவே பிரம்மாவை எழுதி வச்சாச்சு தலைவி. அப்போ அந்த சமயத்தில் தானே போனோம், இப்போ போய் என்ன செய்யணும் கேட்குறாரு அவர். கால அனுரோதேன, காலத்துக்கு கட்டுப்பட்டு, தத்தத் பிராரப்த சம்சய, பிராரப்தம்லாம் அழியணும், அந்த பிராரப்த காலமெல்லாம் முடியணும், பிராரப்த கர்மங்கள்லாம் தொலையணும், அப்போத்தான் காரியம் நிறைவேற்றணும். ஸோ அந்த பிராரப்த சம்சயம் ஆனதுக்கப்புறம் ஹரிஷ்யே சர்வ பூபாரம், அப்போ இந்த பூபாரத்தை நான் அபகரிப்பேன், தீர்ப்பேன். கிரமேண அசுரமண்டலம், அசுரமண்டலத்தோட ஆயுசெல்லாம் அப்போ தான் பிராரப்தம்னா ஷயமாயிடும். அப்போ அந்த அசுரமண்டலம் முழுக்கையுமே நான் அபகரித்து விடுவேன். रावणस्य विनाशार्थं श्वः गन्ता दण्डकाननं चतुर्दश समाः तत्र हि उषित्वा मुनिवेशदृक्. ஸோ ராவணச விநாசார்த்தம், அவனை நாசம் பண்ணுவதற்காக நாளைக்கே கிளம்புறதாக இருக்கேன் அப்படின்னு விட்டார். அப்போ அவருக்கு தெரியும், அப்போ நாளைக்கே அப்பா ஏற்பாடு பண்ண போகிறார். இதெல்லாம் ராரதர் ஒன்றும் சொல்லலை, உங்கள் அப்பா பண்ண போகிறாருன்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறார், ஸ்வக கந்தாடுறார். ஸ்வகங்கிறது நாளைக்கே ஏற்பாடாகும், அடுத்த நாளைக்கே அவள் கிளம்பி போகணும்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்த ராத்திரி தசரதர் தூங்கி அப்போ தானே எல்லா ப்ராப்ளமும் ஆகும். ஸோ அதனால நான் உடனே கிளம்புறதா தான் இருக்கேன், கந்தா ஆசி, நான் கிளம்புறதா தான் இருக்கேன். தண்டகாவனத்துக்குள்ள போய் அப்படி போனோம், அந்த ரூட்டுக்கெல்லாம் போகிறேன். சதுர்தச சமாகா, 14 வருஷம். தத்ரஹி உஷித்வா, அந்த தண்டகாவனத்தில் நான் வசித்து முனிவேஷம் தரித்து கொண்டு இருப்பேன். சீதாமிஷேன தம் துஷ்டம் தாக்குலம் நாசயாமி அகம் ஏவம் ராமே பிரதிஜ்ஞாதே நாரதः பிரமுமோதः. ஸோ சீதாவை காரணமாக கொண்டு, சீதா மிஷேன்னு வியாஜ்யமாக அவளை ஒரு ரூட் காசாக அவளை வச்சுண்டு, தம் துஷ்டம், அவன் துஷ்டனான ராவணனை குலத்தோடு கூட நாசயாமி அகம், நான் நாசப்படுத்துவேன். ஏவம் ராமே பிரதிஜ்ஞாதே, இப்படி சபதம் பண்ணின உடனே, ராமர் சொன்ன உடனே, நாரதக பிரமுமோதக, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, வந்த காரியம் நிறைவேடுத்த அவர் இதை சொல்ல தான் வந்திருக்கார். ஸோ ஆனந்தப்பட்டார். பிரதட்சிணத்ரயம் கிருத்வா தண்டவத் பிரணிபத்யதம் அனுஜ்ஞாதஸ்ச ராமேண யயௌ தேவகதிம் முனிஹி. 3 வாட்டி பிரதர்ஷனம் பண்ணிட்டு ராமரை தண்டவத் பிரணிபத்தியா, நல்ல நெடுஞ்சான் கிடையா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ராமரை, அனுஜ்ஞாதஷா, அவரோட பெர்மிஷனை வாங்கிட்டு, ராமேண அனுஜ்ஞாதக, ராமரால் அனுமதிக்கப்பட்டவராக, தேவகதிம் முனிஹி யயௌ, ஸோ தேவலோக மார்க்கத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவரோட பிரம்மாவோட பிள்ளை, பிரம்மலோகத்துக்கு கூட போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம் அவர். ஸோ அவர் கிளம்ப ஆரம்பித்தார், தேவரோட ரூட்டுக்கு கிளம்பினார். संवादं पठति शृणोति संस्मरेत्वा यो नित्यं मुनिवर रामयोः सभक्त्या तं प्राप्नोति अमरसु दुर्लभं विमोक्षं कैवल्यं वितरति पुरस्सरं क्रमेण. ஸோ இந்த சம்வாதத்தை இவா 2 பேரும் பேசுகிறாள், ராமருக்கும் நாரதருக்கும் ஏற்பட்ட இந்த சம்வாதத்தை, பேச்சை பட்டதி யார் படிக்கிறாளோ, சுணோதி யார் கேட்குறாளோ, சம்ஸ்மரேத்வா படித்ததுக்கப்புறம் யாரெல்லாம் நினச்சிக்கிறாளோ இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்படின்னு யார் நினைத்தா கூட, யார் ஒருவன் நித்தியம் முனிவர ராமயோகோ, முனிவர சிறந்த முனிவரான அந்த நாரதருக்கும் ராமருக்கும் ஏற்பட்ட சம்பாதம், பக்தியோடு கூட அதை நினைக்கணும், படிக்கணும். சம்பிராப்னோதி அமரசு துர்லபம், அமரர்களுக்கு கூட கிடைக்காத துர்லபமான எது கிடைக்கும் அவளுக்கு, கைவல்யம்னா மோட்சமே கிடைக்க போகிறது. விரதி புரஸ்சரம் விமோக்ஷம், விரத்தின்னு சொன்னால் வைராக்கியம் இல்லையா, ரத்தினா ஈடுபாடு, வீரத்தினா ஈடுபாடு அற்ற நிலைமை, வைராக்கியம். ஸோ வைராக்கிய புரஸ்சரம்னு முதல்ல வைராக்கியம் வரணும். வைராக்கியம் இருந்தால் சாதனா சதுஷ்டயம் சொல்கிறோம், அதில் வைராக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வைராக்கியம் வராட்டுன்னா அதுக்கப்புறம் சாதனை பண்ணுறதுக்கே சான்ஸே இல்லை. இந்த 4 வந்தால் தான் சாதனையை பண்ண முடியும், மோட்சத்துக்கான சாதனையை. ஸோ அதை முன்னிட்டு கொண்டு, வைராக்கியத்தை முன்னிட்டு கொண்ட விமோக்ஷம், அதாவது இந்த ஈடுபாடெல்லாம் தொலைச்சி அதுக்கப்புறம் கைவல்யம் கிரமேண, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கடைசியில் கைவல்யமும் கிடைக்கும். யார் இதை படிக்கிறாளோ நினைக்கிறாளோ பக்தியோட என்று சொல்கிறான்.
राधे कृष्णा इति श्रीमद् अध्यात्म रामायणे उमामहेश्वर संवादे अयोध्याकाण्डे प्रथमः सर्गः जानकीकान्तस्मरणं जय जय राम राम। द्वितीय सर्गः राज्याभिषेक की तैयारी तथा वशिष्ठ जी और रघुनाथ जी का संवाद। ओ वेरी गुड। श्री महादेव उवाच अत राजा दशरथः कदाचित् रहसि स्थितः वसिष्ठं स्वकुलाचार्यम् आहूय इदम् अभाषत। ஸோ இப்போ செகண்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். வசிஷ்டர் ராம சம்பாதத்தோடு முடியறதுன்னு போட்டிருக்கேன். ராம வசிஷ்டரும் இந்த ஏற்பாடுகள்லாம் ஆறுது இல்லையா, அதை பற்றி வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதோடு முடியறது. ஸோ ராஜா தசரதக கதாச்சித் ஒரு சமயம் ரகசி ஸ்திதக தனி மேலே உட்காந்துருக்கார். இந்த நர வந்துருத்தோ ஓரத்தில் எல்லாம் பார்த்தார் இல்லையா, அந்த கான்டெக்ட் இது. ஸோ தனிமையில் இருக்கும்பொழுது வசிஷ்டம் ஸ்வகுல ஆச்சாரியம் அப்போ கூப்பிட்டு அனுப்புகிறார். தன்னுடைய குல ஆச்சாரியரை கூப்பிடுறார். மனசில் அவருக்கு தோணிடுது, நமக்கு ரொம்ப வயசாகி போச்சு, இனிமேல் ராஜ்ய பாரம் வேண்டாம் அப்படி தோணினால வசிஷ்டரை கூப்பிடுறார். ஸ்வகுல ஆச்சாரியம் ஆகுய கூப்பிட்டு இதம் அபாஷத இதை சொன்னார். பகவன் ராமம் அகிலாஹ பிரசம்சந்தி முகுர்முகுः பௌராஷ்ச நிகமா விருத்தாஹ மந்திரிணஷ்ச விசேஷதः. ஸோ பகவன்னு கூப்பிட்றார் வசிஷ்டரை. ராமம் அகிலாகா பிரசம்சந்தி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறா ராமரை. ஸோ முகுர்முகு அடிக்கடி அவருடைய புகழை நான் கேட்குறேன். பௌராஷ்ச ஊர் மக்களும் நிகமாஷ்சான்னு சொன்னா வேதம்னு சொல்ல முடியாது, வேதம் அறிந்தவர்கள் பண்டிதர்கள்னு எடுத்துக்கிறோமுங்க. ஸோ ஊர் மக்களும் பண்டிதர்களும் விருத்தாக வயதானவர்களும் மந்திரிகளும் விசேஷமாக ராமரை ரொம்ப புகழறா. ततः सर्वगुणोपेतं रामं राजीवलोचनं ज्येष्ठं राज्ये अभिषेक्ष्यामि वृद्धः अहं मुनिपुङ्गव. ஆகவே ஸோ எல்லாரும் இப்படி புகழறானோடனே ராமரை நம்ம சீட்டில் உட்காத்தலாம், அவருக்கு தகுதி வந்தாச்சுன்னு தோன்றது இருக்கு. சர்வகுணோபேதம் ராமம் எல்லா குணங்களும் நிறைந்த அந்த ராமரை, ராஜீவலோச்சனம் தாமரை கண்களை உடையவரை, ஜேஷ்டம் 4 பேருக்கு அண்ணா இருக்கிறதுலே பெரியவர். ஸோ அந்த ஜேஷ்ட புத்திரனை ராஜ்யே அபிஷேக்ஷாமி ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன். விருத்தக அகம் முனி புங்கவ ஹே வசிஷ்டரே நான் ரொம்ப வயசாகிடுது எனக்கு சொல்கிறார். भरतः मातुलं द्रष्टुं गतः शत्रुघ्न संयुतः अभिषेक्ष्येष्व एव आचु भवान् तच्च अनुमोदताम्. பரதன் மாமா வீட்டுக்கு போயிருக்கிறார். திரஷ்டும் கதக மாதுளம் திரஷ்டும் கதகன்னு ஆக்சுவலாக மாமா கூட போனார், பாட்டனாரை பார்க்க போயிருக்காரு. ஸோ கதக சத்ருகுண சம்யுதக சத்ருகுனோட கூட போயிருக்கான். அபிஷேக்ஷே ஸ்வயேவ நாளைக்கே நான் என்னுடைய ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன். பவான் தச்ச அனுமோததாம் அந்த காரியத்துக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். சம்பாராஹ சம்பிரியாந்தாம் ச கச்ச மந்த்ரய ராகவம் உச்ச்ரியந்தாம் பதாகாஷ்ச நானாவர்ணாஹ சமந்ததஹ. சம்பாரங்கள் எல்லா சாமான்லாம் வேணுமே, பட்டாபிஷேகத்துக்கு எவ்வளோ ஐட்டம் வேணும். ஸோ அந்த எல்லா சம்பாரங்கள் எல்லா சாமானையும் நல்லா குவிக்க வேண்டும், சேர்க்கணும். இப்போ பிரியந்தாம்னு எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரட்டும், எல்லா சாமானும் வரட்டும். கச்ச மந்திரய ராகவம் நீங்கள் போய் ராகவன்ட்ட அவன் மந்திராலோசனை பண்ணி அவர்கிட்ட வேண்டிய விஷயத்தை சொல்லுங்கோ. உச்ரியந்தாம் பதாக்கா கொடிகள் எங்குமே ஏற்றப்படட்டுங்கிற. உச்ரியந்தாம்னா ஏற்றணும், கொடியேற்றல். ஸோ எல்லா இடத்துலையும் பதாகைகள்லாம் ஏற்றப்படட்டும். நானாவரணாக பல கலர் தோரணங்கள் இல்லையா, கொடி தோரணங்கள் சொல்ல மாட்டோமா, அந்த தோரணங்கள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஏற்றப்படட்டும். சமந்ததகன எல்லா இடங்களிலும் சுற்றிலும். तोरणानि विचित्राणि स्वर्णमुक्तामयानि वै आहूय मन्त्रिणं राजा सुमन्त्रं मन्त्रिसत्तमम्. ஸோ விசித்திரமான தோரணங்கள், அதில் ஸ்வர்ணங்கள்லாம் பதிச்சிருக்கட்டும், முக்துக்கள் எல்லாம் பதிச்சிருக்கட்டும், அப்படிப்பட்ட தோரணங்கள் எல்லா இடத்துலையும் நடனம். மந்திரினம் சுமந்திரம். ஸோ சுமித்திரரை கூப்பிட்றாரு. இப்போ மந்திரி சத்தமம் சிறந்த மந்திரியானது சுமந்திரரை ஆகூய ராஜா கூப்பிட்ட அந்த ராஜா இப்போ அவர்கிட்ட பேசுகிறார். இப்போ आज्ञापयति यत्त्वां मुनिः तत्तत् समानय यव्वराज्ये विषेक्ष्यामि श्वः भूते रघुनन्दनम्.
ஸோ நாளைக்கு காலம்பர ஷகபூத்தே காலங்காத்தால் ரகுநந்தனம் ராமருக்கு யவராஜே அபிஷேக்ஷாமி யவராஜ பட்டாபிஷேகம் நான் நாளைக்கு பண்ண போகிறேன். முனிகி ஆறு வசிஷ்டர் எத்யத் துவாம் ஆஜ்ஞாபயதி உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்கிறாரோ கட்டளை இடுகிறாரோ எந்தெந்த ஆஜ்ஞாவை உங்ககிட்ட சொல்கிறாரோ ஹே சுமித்ரா தத்த சமானியா எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும். அது உன் பொறுப்பு. முனிவர்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணுன்னுட்டார். तथा इति हर्षात्स मुनिं किं करोमि इति अभाषत तमुवाच महातेज वसिष्ठः ज्ञानिनां वरः. तथा ஓகேன்னுட்டார். முனிம் ஹர்ஷாத் அதை முனிவரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சுமந்திரர் கிம் கரோமி நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு முனிவரை பார்த்து அவர் கேட்டார். இத்தி அபாஷத்தை சொன்னார். தம் உவாச்ச மகாதேஜ வசிஷ்டக ரொம்ப தேஜஸோடு கூடியிருக்கிற வசிஷ்டர் அந்த சுமந்திரரை பார்த்து சொன்னார். ஞானினாம்பரக வசிஷ்டர் சாதாரண கிடையாது, ஞானத்திலே சிறந்த அந்த முனிவர் இப்போ சுமந்திரரை பார்த்து சொன்னார். श्वः प्रभाते मध्यकक्षे कन्यकाः स्वर्णभूषिताः तिष्ठन्तो षोडश गजः स्वर्णरत्नादिभूषितः. ஆக ரெண்டுமே பகுவச்சல்ல வர்ற கஜாகா பூஷிதாகா அப்படி வர்றது. ராதே கிருஷ்ணா கஜாகன்னு கொடுத்துருக்கேன். அது மாதிரி இதுவும் பூஷிதாகா. ஓகே. ஸ்வஹ பிரபாத்தே நாளை காலங்காத்தால மத்திய கட்சே சென்ட்ரல் ஹாலில் கன்யகாக ஸ்வர்ணபூஷிதாக கன்னிகைகள் சின்ன பெண்கள்லாம் ஸ்வர்ண அலங்காரத்தோடு கூட நிற்கணும். அங்கே எல்லாம் வரவேற்பு தான், எல்லாம் அப்படி நிற்கணும். அப்புறம் ஷோடச கஜாகா திஷ்டந்து 16 யானையை கொண்டு அங்கே நிறுத்தனம். ஸ்வர்ண ரத்னாதி பூஷிதாக எப்படிப்பட்ட யானைகள் ஸ்வர்ணங்களாலும் ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் அந்த கொண்டு நிறுத்தனம் காலங்காத்தால. चतुर्दन्तः समायातु ऐरावतकुल उद्भवः नानातीर्थ उदकैः पूर्णाः स्वर्णकुम्भाः सहस्रशः. ஸோ 4 தந்தமுடைய யானைகள் இந்த காலத்தில் இருந்திருக்கு. 4 தந்தம் உள்ள யானைகள். ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும். எப்படிப்பட்ட யானைகள் 4 தந்தமுடைய யானைகள் ஐராவத குல உத்பவாக அப்படி உயர்ந்த யானை ஐராவத குலத்தில் ஏற்பட்ட யானைகள் போல் அவ்வளோ உயர்ந்த குல யானைகளை கொண்டு வரணும். நானா தீர்த்த உதகை அது மட்டும் இல்லை, குடமாக தண்ணி கொண்டுறணும். ஸோ தீர்த்தத்தை கொண்டுறணும். பூர்ணாகா ஸ்வர்ண கும்பாக குடங்கள் நிறைக்கப்பட்டு தீர்த்தத்தினால நிறைக்கப்பட்டு சகசிரசக ஆயிரக்கணக்கான வந்து சேரணும் காலவேளையில் இதுக்குள்ளே இவ்வளோ ஏற்பாடு பண்ணுன்றார். राधे कृष्ण मैम. ताप्यन्तां नववैयाग्रचर्माणि त्रीणि च आनय श्वेतच्छत्रं रत्नदण्डं मुक्तामणि विराजितम्. ஸோ நவ வையாகிர சர்மாணி புது புலித்தோல் சர்மம் புலித்தோல். ஸோ புதிதான புலித்தோல் 3 கொண்டு வா. 3 ஆணைய ஸ்தாபியந்தா அங்கே வைக்கணும். 3 புலித்தோல் அங்கே இருக்கணும். முக்தாமணி விராஜிதம் ரத்தன தண்டம் முத்துக்களும் மணிகாலும் அலங்கரிக்கப்பட்ட ரத்தன தண்டத்தோடு அந்த தண்டத்தில் எல்லாம் இருக்கணும். முத்து மணி ரத்தனம் எல்லாம் பொறிச்சிருக்கணும் ஒரு தண்டம். அந்த தண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேத சத்திர வெண்கொற்ற குடை. ஸோ வெண்கொற்ற குடையில் அதோட பிடி இருக்கே அந்த பிடியில் ரத்னம் முத்து மணியெல்லாம் பொறிச்சிருக்கணும். அப்போ ஏற்பட்ட வெண்கொற்ற குடையே ரெடி பண்ணு. दिव्यमाल्यानि वस्त्राणि दिव्यानि आभरणानि च मुनयः सकृताः तत्र तिष्ठन्तु कुशपाणयः. ஸோ திவ்யமான மாலைகள் வஸ்திரங்கள் திவ்யானி ஆபரணாணிச்ச உயர்ந்த ஆபரணங்கள் முனேக சத்கிருதாக முனிவர்களெல்லாம் அந்தந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ சத்கிருதாக சத்காரம் பண்ணப்பட்டவர்களாக ரொம்ப மரியாதை கொடுக்கப்பட்டவர்களாக குஷபாணயக திஷ்டந்து கையில் குஷகிராஸ் இல்லையா அந்த குஷப்புல்லை வைத்து கொண்டு அவர்கள் அங்கு நிற்கட்டும். नर्तक्यः वारमुख्याः च गायका वेणुकाः तथा नानावादित्रकुशलाः वादयन्तु नृपाङ्गणे. இப்போ டான்ஸர்ஸு நிறைய பேர் டான்ஸ் ஆடக்கூடியவர்கள் வாரம் முக்கியம்னு சொன்னாலும் இந்த சேடி பெண்கள் தான் கையில் பூலாம் தட்டெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க மங்களாட்சதையெல்லாம் வச்சுட்டு. ஸோ அப்படிப்பட்ட வாரம் முக்கியான்னு சொல்லக்கூடிய சேடி பெண்கள் காயக்காக பாட்டு பாடுறவா வேணுக்காக வேணு வாசிப்பவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர்கள் நானாவாதித்திர குஷலாக எல்லா வாத்தியங்களையும் இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் வாதயந்தூன் இருப்ப அங்கனே எல்லாரும் வெளியில் நின்றுண்டு அந்தந்த வாத்தியங்களை முழக்கின்னு இருக்கணும். அந்த விசேஷம் அப்படி உற்சவமாக இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் நிருப்ப அங்கனே ராஜாவுடைய முற்றத்தில் அவர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நிற்கணும். हस्ति अश्वरथ पादाता
बहिः तिष्ठन्तु स आयुधाः नगरे यानि तिष्ठन्ति देवता आयतनानि च. அது பாதாத்தான்னு போட்டிருக்கு. பதாத்தான்னு நம்ம சொல்லுவோம், பதாத்திகள்னு சொல்லுவோம். ஆனால் பதாத்தா நம்ம திருத்தணும் போண்டா அப்படியே இருக்கட்டும். ஸோ ஹஸ்தி யானைகள், அஸ்வ குதிரைகள், ரதங்கள், பதாத்தி அதாவது காலாட்படைகள், அப்படி சேனைகள். பகிஹி திஷ்டந்து, அது சேனையெல்லாம் உள்ளே நிற்க முடியாது, காலில் போய் நிற்க முடியுமா, அதெல்லாம் வெளியில் நிற்கட்டுங்கிறார். திஷ்டந்து ச ஆயுதாக, ஆயுதங்களோடு ஆயுதமேந்திய படைகள் அங்கே வெளியில் நிற்கட்டும். நகரே யானி திஷ்டந்தி தேவதா ஆயத்தனானிச்சா, தேவதா ஆயத்தனானின்னு தேவர்கள் இருக்கக்கூடிய இடம்னா கோவில். ஸோ கோவில்கள் நகரே யானி திஷ்டந்தி, எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கிறதோ तेषु प्रवर्ततां पूजा नाना बलिभिः आदृता राजानः शीघ्रमायान्तु नाना उपायनपाणयः. ஸோ அந்த கோவில்கள் எல்லாம் தேஷு அவைகளில் பூஜா பிரவர்த்ததாம், நல்ல பூஜை நடக்கட்டும். கோவில் எல்லாத்துலேயும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். நானா பலிபிகி, பலவிதமான பூஜா ஐட்டம்ஸ். ஸோ பல பூஜை ஐட்டம்ஸோடு நல்ல பூஜை நடக்கணும். ஆதிருத்தாகனா ஆதரவோடு, எனக்கு ஆவிருத்தாகனு போட்டிருக்கு, சூழப்பட்டுன்னு அர்த்தம். நிறைய பலி ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடிய, அந்த பூஜை கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸோடு நிறைய அங்கே எல்லாம் இருக்கட்டும் கோவிலில். ராஜானக சீக்கிரம், பக்கத்து எல்லா சிற்றரசுகள்லாம் வர வேண்டாமா? ஸோ எல்லாரையும் சீக்கிரமாக வரவழைக்கணும். ஆயாந்து வரட்டும். நானா உபாயன பானையக, எல்லாரும் அவ எந்தெந்த கிஃப்டோ கொண்டுறணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் கொண்டுட்டோம். ஸோ அந்த உபாயனங்களோடு, உபாயனம் சொன்னால் கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ அதை கையில் கொண்டு அந்த ராஜாக்கள் வந்து சேரட்டும். इति आदिश्य मुनिः श्रीमान् सुमन्त्रं नृपमन्त्रिणं स्वयं जगाम भवनं ராகவஸ்ய அதிசோபனம். இப்படி எல்லாம் ஆர்டர் கொடுத்துவிட்டு ஆதிஷ்ய சுமந்திரனுக்கு இவ்வாறெல்லாம் ஆர்டர் கொடுத்த அந்த வசிஷ்டர், ஸ்ரீவான் ஸ்ரீ பொருந்தியவர், நிருப்பமந்திரினம், நிருப்பமந்திரன் இவர் சுமந்திரர் மந்திரன் நிருப்பா ராஜாவுடைய மந்திரியிடம் இவ்வாறு சொல்லிவிட்டு ஸ்வயம் ஜகாம கிளம்பி போகிறார். எங்கே போகிறார்? ராகவசிய அதிசோபனம் பவனம், ராகவனுடைய அந்த ராமருடைய சோபனமான அந்த பேலஸுக்கு அவர் வசிஷ்டர் கிளம்பினார். रथम् आरुह्य भगवान् वसिष्ठः मुनितत्तमः त्रीणि कक्षानि अतिक्रम्य ரதாத் க்ஷிதிம் அவாதரத். அவ்வளோதான், ரத்தத்தில் ஏறிண்டாரு. ராமரோட பவனத்துக்கு ரூமாக போயிட்டு தாண்டி போயிட்டுருக்கு. நான் பேலஸ் இல்லையா அது. ஸோ அந்த வசிஷ்டர் ராமரோட பேலஸில் பவனத்தில் போய் 3 கட்சான்னா ரூம்ஸ், அறைகள், பெரிய பெரிய அறைகள். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த முனிவர் ஆகப்பட்டவர் அதிக்கிரமியார். அதுக்கப்புறம் தான் ரத்தத்துலேருந்து இறக்கப்பட்ட, ரத்தமே 3 ரூம் போகிறதுன்னு அப்போ எப்பேற்பட்ட ரூம்னு நினச்சிக்கணும், அவ்வளோ பெரிய பேலஸ். ஸோ அதுக்கப்புறம் ரத்தத்திலேருந்து இறங்கினார், அவாதரத்து இறங்கினார். अन्तः प्रविश्य भवनं स्व आचार्यत्वात् अवारितः गुरुम् आगतम् आज्ञाय रामः पूर्णं कृताञ्जलिः. ஸோ அந்த பிரவிஷ்ய பவனம் உள்ள நுழைஞ்சுட்டாரு. எல்லாரும் அப்படி சட்டுன்னு நுழைய முடியுமா? ஸ்வ ஆச்சாரியத்வாத், அவர் குரு, தன்னுடைய ஆச்சாரியங்கிறதுனால அவாரித்தக, தடையின்றி, தடுக்கப்படாமல், வாரண நிவாரணம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தடுக்கப்படாமல், நோ தடை, அவாரித்தக. ஸோ குரும் ஆகதம் ஆக்ஞாய, குரு வந்துட்டார், மெசேஜ் போயிடுது ராமருக்கு. ராமக தூர்ணம் கிருத அஞ்சலிஹி, கையை குவிச்சுட்டே ஓடி வர்றார் ராமர் வேகமாக. प्रत्युद्गम्य नमस्कृत्य दण्डवत् भक्ति संयुतः स्वर्णपात्रेण पानीयम् आनिन्य आशु जानकी. உடனே எழுந்து வரவேற்கிறார். பிரத்யுத்கம்ய எதிர்கொண்டு நடந்து போய் நமஸ்காரம் பண்ணி, தண்டவத் நமஸ்கிருத்தியா, தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணி, பக்தி சம்யுத பக்தியோடு கூட அவர் பண்ணினாரா. அப்புறம் இவர் ஜானகி என்ன பண்ணா, ஸ்வர்ண பாத்திரேன, அவர் காலில் தண்ணியெல்லாம் கொண்டுருவா. ஸோ ஸ்வர்ண பாத்திரத்தில் பானியம் ஆனினாய ஆஷு, வேகமாக ஸ்வர்ண பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்தாள் ஜானகி. रत्नासने तम् आवेश्य पादौ प्रक्षाल्य भक्तितः तत् अपः शिरसा धृत्वा सीतया सह राघवः. ஸோ ரத்னாசனத்தில் அவரை உட்காத்தி வச்சு பாதவ் பிரச்சாலிய, பாதத்தை அலம்பி கால் அலம்பி பக்தியோட, தத் அப்பக, அந்த காலலம்பின நீரை தன்னுடைய தலையில் தரித்தார்கள். திருத்வா தரித்து கொண்டார்கள். சீதையாசக ராகவக, சீதாவுடன் ராகவன் 2 பேருமே தலையில் தரித்து கொண்டார்கள். धन्यः अस्मि इति अब्रवीत् रामः तव पादाम्बुधारणात् श्रीराम
श्रीरामेण एव मुक्तस्तु प्रहसन् मुनिः अब्रवीत्. தன்யோ அஸ்மிங்கிறார் முனிவர் என்னுடைய குலகுரு என் வீட்டுக்கு வந்திருக்கார், அதுக்கு நான் ரொம்ப தன்யமானேன் அப்படிங்கிறார். இது அப்ரவீத் சொன்னார் ராமர். தவ பாத அம்புதாரணாத், அது மட்டும் இல்லை உன்னுடைய கால் நீரே என்னால் தரிக்க முடிஞ்சுது, தலையில் தரித்தேன் நான், அது நான் ரொம்ப தன்யனானேன். ஸ்ரீராமேண ஏவ முக்தக, இவ்வாறு சொல்லப்பட்ட ராமரால் சொல்லப்பட்ட அந்த முனிகி பிரகசன் அப்ரவீத், சிரித்து கொண்டே ராமரை பற்றி இப்போ சொல்கிறார் வசிஷ்டர். तत्पादसलिलं धृत्वा धन्यः अभूत् गिरिजापतिः ब्रह्मापि मत्पिता तेहि पादतीर्थहत अशुभः. ஏ ராமா, உன்னுடைய பாத தீர்த்தம் யாரு? ஆஸ் விஷ்ணு. நீ விஷ்ணுவாக இருந்தபோது உன்னுடைய காலிலிருந்து வந்த அந்த கங்கையை திருத்வா தன்யோ அபூத்து கிரிஜாபதிகி, சிவன் கிரிஜாவுடைய பதியாகப்பட்ட சிவன் உன்னுடைய காலிலிருந்து கிளம்பிய கங்கையை தலையில் தரித்து அவர் தன்யரானார். அந்த சிவன் தன்யாக அபூத்து. மத்பிதா பிரம்மா அபி, ஸோ என்னுடைய வசிஷ்டரும் பிரம்மாவோட பிள்ளை தானே வசிஷ்டர். ஸோ என்னுடைய அப்பாவாகப்பட்ட பிரம்மாவும் தேகி பாத தீர்த்த ஹத அசுபக, உன்னுடைய பாத தீர்த்தத்தை தரித்து அவரும் அசுபத்தை பாவத்தை தொலைத்தார். பிரம்மா எப்படி, பிரம்மாவோட கமண்டல நீர் தான் அவருடைய பாதத்தில் வந்தது, அந்த தீர்த்தத்தை அவர் தெளிச்சுட்டு இருப்பார். ஸோ அசுபத்தை எல்லாம் தொலைத்தார் அவர், என்னுடைய அப்பா பிரம்மா. इदानीं भाषसे यत्त्वं लोकानाम् उपदेशकृत् जानामि त्वां परात्मानं लक्ष्म्या सञ्जातम् ईश्वरम्. இப்போ நீ இப்போ சொல்கிறிய எத்துவம் பாஷசை, இப்போ நீ சொல்கிறது லோகானாம் உபதேசக்கிறது, லோகத்துக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் பேசுகிறேன். தன்யோஸ்மின்னு நீ கடவுள், ஆனால் மனித நிலையிலேருந்து நீ பேசுகிறேன், மற்றவாளுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ லோகானாம் உபதேசக்கிறது, லோகத்துக்கு உபதேசம் பண்ணுவதற்காகத்தான் நீ இப்போ அப்படி பேசுகிறை. துவாம் பரமாத்மானம் ஜானாமி, எனக்கு தெரியும் நீ பரமாத்மா என்று. லக்ஷ்மியா சஞ்சாதம் ஈஸ்வரம், லக்ஷ்மியா சஞ்சாத்தம், லக்ஷ்மியோடு கூட சீதை யார்? சீதை யார்? இந்திராணி, அவள் லக்ஷ்மி. ஸோ அந்த லக்ஷ்மியாகப்பட்டவளே சீதையாக வந்திருக்கா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து பிறந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக பரமாத்மாவான உன்னை நான் அறிவேன். देवकार्यार्थ सिद्ध्यर्थं भक्तानां भक्ति सिद्धये रावणस्य वधार्थाय जातं जानामि राघव. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் ஹே ராகவா. தேவகாரியார்த்த சித்தியர்த்தம், தேவர்கள்லாம் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, எங்களை ராவணெல்லாம் ரொம்ப பீடிக்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுனால தான் அவளுக்கு காரியத்தை பண்ணி கொடுக்கணும், காரிய சித்தி பண்ணி ஆகணும். அதுக்காக வேண்டி அர்த்தம் பக்தானாம் பக்தி சித்தையே, வழி காட்டியிருக்க பக்தர்கள் எப்படி பக்தி பண்ணணும்ட்டு ஒன்னொன்னே நடந்து காட்டியிருக்கார் இல்லையா ராமர். ஸோ அந்த பக்தி கிடைப்பதற்காகவும் ராவணசிய பதார்த்தாய, ராவணனை கொல்வதற்காகவும் ஜாத்தம் ஜானாமி, அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று நான் அறிவேன். राधे कृष्ण मैम. तथापि देव कार्यार्थं गुह्यं न उद्घाटयामि अहं यथा त्वं मायया सर्वं करोषि रघुनन्दन. இருந்தாலும் இந்த தேவகாரியத்தெல்லாம் நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன். உத்காடனம் பண்ணுறது எனக்கு ஓப்பன். ஸோ அப்படியே நான் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். இது மறைபொருள், குஹ்யமான இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். யதார்த்தம் என்ன, நீ மாயையாகலே எல்லாம் பண்ணுற, நீ ஒன்றை வெளிப்படுத்திக்க மாட்டேன் எப்போவுமே. ஸோ நீ மாயையால் தான் சர்வம் கரோஷி, எல்லாத்தையுமே நீ நடத்துகிற இல்லையா அப்படிங்கிற. तथैव अनुविदास्ये अहं शिष्यः त्वं गुरुः अपि अहं गुरुः गुरूणां त्वं देव पितॄणां त्वं पितामहः. ஸோ சிஷ்யக त्वं குருஹு, நீ எனக்கு குரு, நான் உன்னுடைய சிஷ்யன். இருந்தாலும் அகம் தவ ததாயேவ அனுவிதாசியே, நீ எப்படி நடந்துக்கிறியோ நான் குருன்னு சொல்லிட்டு இருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நானும் நடந்துக்கிறேன். ஐ வில் ஃபாலோ யூ அப்படிங்கிறேன். நான் உனக்கு தான் சிஷ்யனை தவிர நீ எனக்கு குரு, நீ தான் குருவே தவிர அது மாதிரி இல்லை. ஆனாலும் அகம் ததாயேவ அனுவிதாசியேன்னு சொல்லி ஐ வில் ஃபாலோ வாட் யூ டூ. ஸோ நான் உன்னோட குருவாகவே இங்கே இருக்கேன். ஸோ தொம் குருஹு குருணாம் குருஹு, நீ சாதாரண குருவெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஜெகத்குரு மாதிரி எல்லாருக்குமே நீ குருவாகும். தேவ பித்ருணாம் தொம் பிதாமக, ஸோ பித்ருக்களுக்கும் நீ தலைவனாக பிதாமகனாக இருக்கக்கூடியவர். அந்த ததைவ அனுத்திய விதாசிய அகம்ங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறான். நீ எல்லாருக்கும் குரு, எனக்கும் குரு, நான் உனக்கு சிஷ்யன், ஸ்டில் நான் உன்னையே ஃபாலோ பண்ணுறேங்கிற. अंतर्यामी जगत्यात्रा वाहकः
त्वम् अगोचरः शुद्ध सत्त्वमयं देहं धृत्वा स्वाधीन संभवम्. ஸோ அந்தர்யாமி எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்க நீ அந்தர்யாமியாக இருக்கிறாய். ஜெகத் யாத்ராவாகக எங்களுடைய யாத்திரை ஜெகத் யாத்திரா இருக்கே உலகத்தில் நாங்கள்லாம் நடந்து இந்த லோக யாத்திரைன்னு சொல்கிறோமே அந்த ஜீவனம் அதுக்கும் நீ தான் எங்களை தாங்கி பிடிக்கிற உள்ளுக்குள்ளே இருந்து நீ இருக்கிறத தான் நாங்கள் இருப்போம். இல்லாட்ட நீ போயாச்சுன்னா ஆத்மா போயாச்சுன்னா யார் இருப்பா? ஸோ எங்களுடைய ஜெகத் யாத்திரையே தூக்கி நடக்கிற நீ தொம் அகோச்சரக உன்னை பார்க்க முடியாது. அந்தர்யாமியாக இருக்காருன்னு உள்ள என்ன பார்க்க முடியுமா? முடியாது. பார்வைக்கு நீ தெரிய மாட்டாய். ஸோ ஸ்வ அதீன சம்பவம் சுத்த சத்துவமயம் தேகம் திருத்வா ஒன்னிச்சைப்படுகிற ஸ்வ அதீன உனக்கு அதீனமான ஒன்னிச்சைப்படி ஒன் விருப்பப்படி சம்பவம் நீ பிறந்திருக்கிறாய் அவதாரம் எடுத்திருக்கிறாய். சுத்த சத்துவமயம் தேகம் உன்னுடைய தேகம் சத்துவம் சுத்த சத்துவமான தேகம் அதில் ரஜஸ்தமசெல்லாம் கலக்காத தேகம். அந்த அவதாரத்தில் கூட பகவான்கிட்ட சத்துவ குணம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். மற்ற குணங்களெல்லாம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவார். ஸ்தான குரோதகங்கிறார் இல்லையா? ஸ்தானம் அந்த அந்த டைமில் காட்டணும்னா அப்போ எடுத்துப்பார். அதர்வைஸ் அவர் சுத்த சத்துவ ஸ்வரூபி தேகம் திருத்தம். அப்படிப்பட்ட தேகத்தை எடுத்துக்கொண்டு இப்படி வந்திருக்காய். மனுஷ்ய இவ லோகே அஸ்மின் வாசி த்வம் யோகமாயயா பௌரோகித்யம் அஹம் ஜானே விகர்ஹ்யம் துஷ்ய ஜீவனம். ஸோ பாசித்வம் யோகமாயையா லோகே அஸ்மி இந்த உலகத்தில் நீ அந்த யோகமாயையோட காரியத்தினால பாசி அப்படி பிரகாசிச்சுருக்க. எப்படி மனுஷைவ ஒரு மனிதனை போல மனிதர்களே சிரேஷ்டமான மனிதராக இந்த யோகமாயையோட விளையாட்டு நீ அப்படி பிரகாசமாக இருக்காய். என்னுடைய ப்ரொஃபஷன் இருக்கே பௌரோகித்யம் புரோகித வேலை அந்த வேலை விகர்ஹ்யம் ஜானே அது ஒரு சீப்பானது ஒரு சுத்திரமான வேலை. இப்போ புரோகிதராக இருக்கிறது ஒரு பெரிய உயர்ந்த வேலைன்னு கிடையாது. அது இழிவான வேலைன்னு என்று எனக்கு தெரியும். தூஷ்ய ஜீவனம் பிறரால் தூஷிக்கக்கூடிய ஜீவனம் தான் அது. ஏன்னா எல்லாத்தையும் காசு வாங்கி பண்ணுறது. புரோகிதர்னாலே எல்லாரும் காசு கொடுப்பான் புரோகிதருக்கு. ஸோ அந்த ஒரு தூஷ்யமான வேலையில் நான் ஈடுபட்டிருக்கேன் என்று எனக்கு தெரியும். इक्ष्वाकूनां कुले रामः परमात्मा जनिष्यते इति ज्ञातं मया पूर्वं ब्रह्मणा कथितं पुरा. முன்னாடி பிரம்மா என்கிட்ட சொல்லியிருக்கார். பிரம்மணா கதிதம் புரா பிரம்மா என்கிட்ட முன்னாடி சொன்னதுபடி இஷ்வாக்கு குலத்தில் பரமாத்மா ராமக ஜனிஷத்தே பரமாத்மா ராமராக பிறப்பார். இது ஞாதம் மயா பூர்வம் எனக்கு இது தெரிஞ்சுது. அதனால தான் நீ வரத்தை வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேங்கிறார். இப்போ ततः अहम् आशया राम तव सम्बन्ध काङ्क्षया अकार्षं गर्हितमपि तव ஆச்சாரியத்வ சித்தயே. அதனால தான் ஹே ராமா அகம் ஆசையா ஆசான்னு இங்கே ஆசைன்னு அர்த்தம். ஆசையோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ எப்போ பரப்பா இந்த விஸ்வா. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரே குரு எல்லா ராஜாவுக்கும் இந்த வசிஷ்டரே தான் குரு குலகுரு. ஸோ சம்பந்த காங்ஷையா உன்னுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்படணும் அப்படிங்கிற ஆசையில் நான் இங்கே உட்காந்து புரோகித தொழிலை பண்ணிட்டு இருக்கேன். அகார்ஷம் ஐ டிட் கர்ஹிதம் அப்பி இந்த புரோகித தொழில் இழிவானதானா இருந்தால் கூட நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன். தவ ஆச்சாரியத்துவ சித்தையை உனக்கு ஆச்சாரியங்கிற ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்குமே அதுக்காக அந்த சித்திக்காகத்தான் நான் இருந்தேன். ततः मनोरथः मे अद्य फलितः रघुनन्दन त्वत् अधीना महामाया सर्वलोकैकमोहिनी. என்னுடைய மனோரதம் ஈடேறியது. மே அத்திய மனோரதக பலித்தகன்னு பலன் கொடுத்தது. நான் இப்போ உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே இது ஒரு ஆனந்தமாக இருக்கு எனக்கு. தொததீனா மகாமாயா உன்னுடைய அடிமை தானே மகாமாயை. மகாமாயை உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடியவள். சர்வலோக ஏகமோகினி உலகத்தையே மோகத்தில் ஆழ்த்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்த அந்த யோகமாயை அவற்றால் உன்னுடைய அடிமை தானே அவள். मां यथा मोहयेत् नैव तथा कुरु रघुत्वः गुरु निष्कृतिकामस्त्वं यदि देहि एतत् एव मे. सो गुरु निष्कृतिकामः त्वं நீ குருக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும். நிஷ்கிருத்தின்னா பிரதிபலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரதிபலன் நிஷ்கிருத்தின்னு சொல்லும்போது பரிகாரங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பிரதிபலன் சரி குருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். நான் சிஷ்யன் குருக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட என்றால் நீ துவம் எதி தேகி ஏததேவ இதை மட்டும் கொடு. எதை கொடுக்கணும்? மாம் யதா மோகையேத் நைவ மாயா நைவ மோகையேத் நைவ அந்த போன ஸ்லோகத்துலேருந்து மாயான்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாயை என்னை ஒரு
ஒரு பொழுதும் மோகத்தில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும். ததா குரு ரகுத்வக, அதை நீ பண்ணு, அதுதான் நீ எனக்கு கூடிய ஒரு நிஷ்கிருதி, ஒரு பிரதி உபகாரம். प्रसंगात् सर्वम् अपि उक्तं न वाच्यं कुत्रचित् मया राज्ञा दशरथेन अहं प्रेषितः अस्मि रघुद्वः. ஸோ ராஜ்ஞா தசரதேனா, ராஜா தசரதனை அனுப்பியிருக்கிறார். ரகுத்வக, ரகுகுலத்தை தாங்குபவனே, பிரேஷிதோ அகம், அவரால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறேன். பிரசங்கா சர்வம் அபியுக்தம். இப்போ நான் பிரசங்கத்தில் எல்லாம் சொல்லியிருக்கேன், உன்னுடைய கதை, என்னுடைய இது பிரம்மா சக்கலவும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ந வாச்சியம் குத்திரச்சித்மயா, வேறு எங்கும் என்னால் சொல்லப்படாது. ஸோ நான் வாட்சியம்னு ஐ வில் நாட் சே எனி அதர் பிளேஸ் இன் எனி அதர் பிளேஸு. இப்போ வந்த காரியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறேங்க. त्वाम् आमन्त्रयितुं राज्ये श्वः अभिषेक्ष्यति राघव अद्य त्वं सीतया सार्धम् उपवासं यथाविधि. ஸோ ராஜ்யே ஸ்வக அபிஷேக்ஷதி ராகவக, ராஜ்யத்தில் ஒன்றே பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறார். துவாம் ஆமந்திரயித்தும், ஒன்றை அதை வரவழைக்கத்தை தான் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இன்னைக்கு சீதையா சார்தம், சீதையோடு கூட துவம் உபவாசம், நீ உபவாசம் யதாவிதி சாஸ்திரப்படி, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இருக்கிறதுனால இன்றைக்கி உபவாசத்தில் இருக்கணும், அதுதான் ரூல் அப்படிங்கிற. உன்னை கூப்பிடத்தான் வந்தேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீ உபவாசம் இருக்கணும். 2 இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். कृत्वा शुचिः भूमिशायी भव राम जितेन्द्रियः गच्छामि राजसान्निध्यं त्वं तु प्रातः गमिष्यसि. ஸோ கிருத்வா சுச்சிஹி, ஸோ இந்த உபவாசத்தை நல்லபடியாக பண்ணி சுத்தமானவனாக, பூமிஷாயி, ராத்திரிலாம் தரல படுக்கணும், மெத்தையில் படுக்கப்படாது. ஸோ பூமிஷாயியாக தரல படுத்து, பவ அப்படி ஆகு ஹே ராம, ஜிதேந்திரியக, அப்படி தான் இந்திரியங்களை வெல்லணும். எனக்கு கட்டில் இருந்தால் தான் படுக்க முடியும்னு சொன்னாலும் இந்திரியங்களை ஜெயித்தவன் ஆக மாட்டேன், சுகம் கேட்குறது. ஸோ அதனால் பூமியில் படுத்துட்டு உபவாசம் இருந்து அப்படி உன்னுடைய இந்திரியங்களெல்லாம் ஜெயித்து நீ அப்படி வா, அதெல்லாம் பண்ணிவிட்டு வாஷ் பிராதக கமிஷதின்றார். நீ ராத்திரி கூட வர வேண்டாம், காலம்பரம் வந்தால் போருன்றார். கச்சாமி ராஜ சாநித்தியம், நான் இப்போ கிளம்புறேன், ராஜா கிட்ட நான் போகிறேன். தொம் தூ பிராத்தக கமிஷதி, நீ காலம்பர கிளம்பி வந்தால் போரும்னு சொல்லிடுறார். इत्युक्त्वा रथमारुह्य ययौ राजगुरुः द्रुतं रामः अपि लक्ष्मणं दृष्ट्वा प्रहसन् इदमब्रवीत्. இதை சொல்லிட்டு ரதத்தில் ஏறிண்டார் வசிஷ்டர். ராஜகுரு திருத்தம் யயௌ, அந்த ராஜகுருவான வசிஷ்டர் வேகமாக கிளம்பி போனார். ராமக அபி லக்ஷ்மணன் திருஷ்டா, இப்போ லக்ஷ்மணர் அங்கே இருக்காரா, லக்ஷ்மணரை பார்த்து பிரகசன்னிதம் அப்ரவீத். ஸோ இதுக்குள்ளே லக்ஷ்மணன் வந்திருப்பார், அவருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ லக்ஷ்மணரை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார். सौमित्रे यव्वराज्ये मे श्वः अभिषेकः भविष्यति निमित्तमात्रम् एव अहं कर्ता भोक्ता त्वमेव हि. சௌமித்ரே, சுமித்ரா ஆனந்தப்படக்கூடிய அந்த லக்ஷ்மணனே, யவராஜ்யே மேஸ்வக அபிஷேக, நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் ஓகே இருக்கும், பவிஷ்யத்தி நடக்கும். நிமித்த மாத்திரம், சும்மா பேருக்கு தான் நான் யுவராஜா எல்லாம், ஆனால் அனுபவிக்க போகிறது யாருன்னா நீ தான்ட்டார். கர்த்தா போக்தா துவமேவஹி, நான் நிமித்தத்துக்காக பேருக்கு நான் யுவராஜா, அவ்வளோதான். அனுபவிக்க போகிறது எல்லாமே நீதான் அப்படிங்கிறார் இங்கே லக்ஷ்மணனை பார்த்து. मम त्वं हि बहि प्राणः न अत्र कार्या विचारणा ततः वसिष्ठेन यथा பாஷிதம் தத்ததா அகரோத். ஏன்னா நீ என்னுடைய வெளியில் உள்ள பிராணன். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பிராணன் நீதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீ தான் அந்த பிராணசக்தி தான் அனுபவிக்கக்கூடியது. அதனால் நீயே அனுபவிச்சுக்கோ. நான் அத்தனை காரியம் விசாரம், சந்தேகமே வேண்டாம், விசாரிக்கலாம் தேவையில்லை, நீ எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிற. தத்தக வசிஷ்டேனா, வசிஷ்டர் என்ன சொல்லிட்டு போனாரோ, யதாபாஷிதம் என்னெல்லாம் சொன்னாரோ, தத்ததா அகரோத், அதையெல்லாம் செய்தார். அதாவது உபவாசம் மேற்கொண்டார், தரையில் படுத்தினார், எல்லாம் செய்தார். वसिष्ठः अपि नृपं गत्वा व्रतं सर्वं न्यवेदयत्. वसिष्ठस्य पुरोराज्ञा हि उक्तं राम अभिषेचनम्. வசிஷ்டர் ராஜாட்ட போயிட்டார். நிருபம் கத்வா ராஜாட்ட போயிட்டு கிருதம் சர்வம், நான் என்னெல்லாம் பண்ணினேன்ங்கிறத நிவேதனம் பண்ணினார். சுமித்திரட்ட சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறார். அவர்கிட்ட வந்து வசிஷ்டசிய புரக ராஜ்ஞா, வசிஷ்டரோட முன்னால் ராஜ்ஞாகி உக்தம் ராம அபிஷேச்சனம்,
யதா வசிஷ்டர் அது யதா அடுத்ததோடு கம்பைன் பண்ணிக்கணுங்க. ஸோ எப்போ வசிஷ்டருடைய முன்னால் ராஜாவால் ராம அபிஷேகம் பற்றி சொல்லப்பட்டதோ यदा तदैव नगरे श्रुत्वा कश्चित् पुमान् जगौ कौसल्यायै राममात्रे सुमित्रायै तथैव च. அவ்வளோதான். அதை கட்ட உடனே நகரத்தில் ததாயே அந்த சமயத்துலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ட்டு வசிஷ்டர் சொன்ன உடனே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அப்போ நகரத்தில் யாரோ ஒருத்தன் கேட்டுண்டு கஷ்டித்து யாரோ ஒருத்தன் அந்த ஒரு மனுஷன் அங்கே போகிறான். எங்கே போகிறான்? கௌசல்யாயே ஜகோ கௌசல்யாட்ட போய்ட்டான். ராமரோட அம்மாட்ட போய் உங்கள் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ராம மாத்திரை ராமோட அம்மாட்ட போய் சொன்னான். சுமித்ராயே தத்தை வச்ச அப்படியே இன்னொருத்தன் போகிறான், சுமித்ராட்ட போய் சொல்கிறான். அப்படி நியூஸ் எல்லாருக்கும் போயிடுது. श्रुत्वा ते हर्ष संपूर्णे ददतुः हारम् उत्तमम् तस्मै ततः प्रीतमनाः कौसल्या पुत्रवत्सला. ஸ்ருத்வா தே ஹர்ஷ சம்பூர்ணே. ஸோ அதெல்லாம் அவள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தேன்னா டியூ இல்லையா, சுமித்ரையும் கௌசல்யையும் ரொம்ப ஆனந்தப்பட்டு ததது ஹாரம் உத்தமம் சொல்கிறவாளுக்கு உடனே மாலையை கட்டி கொடுத்துட்டா, ப்ரெசன்ட் கிஃப்ட்டு. ஸோ தஸ்மை ததக பிரீத்தமனா கௌசல்யா புத்திரவத்சலா. ஸோ அவனுக்கு யார் வந்து நியூஸ் சொன்னானோ தஸ்மை அவனுக்கு மாலையை கொடுத்தாள். பிரீத்தமனா ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாள் கௌசல்யா புத்திரவத்சலா. புத்திரன் மீது வாத்சல்யமுடைய அந்த கௌசல்யா இவ்வாறு செய்தாள். லக்ஷ்மீம் பரியசரத் தேவீம் ராமஸ்ய அர்த்த பிரசாதயே பிரசித்தையே சத்யவாதி தசரதः கரோதி ஏவ பிரதிஸ்ருதம். ஸோ லக்ஷ்மி பூஜா பரியச்சரேத் தேவீம். யார்? கௌசல்யா. எப்போவுமே பூஜை புனஸ்காரம் தான். ஸோ கௌசல்யா வந்து பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் ஆக போகிறதுன்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு லக்ஷ்மி பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டா. தேவி பூஜை ராமஸ்ய அர்த்த பிரசித்தையே, ராமகாரியம் நிறைவேறணுமே. ஸோ ராமகாரியம் இப்போ பட்டாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக வேண்டி அவள் லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தசரதக பிரதிசுதம் கரோதி ஏவ. தசரதர் கண்டிப்பாக தான் சொன்னதை செய்வார், ஏன்னா அவர் சத்தியவாதி, அவர் சத்தியம் செய்ய நிலை நிற்பவர். அதனால நிச்சயமாக பட்டாபிஷேகம் நடக்குங்கிற நம்பிக்கையோடு சேரா லக்ஷ்மி பூஜையவோ. கைகேயி வசகः கிந்து காமுகः கிம் கரிஷ்யதி இதி வியாகுல சித்தாசா துர்காம் தேவீம் அபூஜயத். இருந்தாலும் மனசு ஓரத்தில் ஒரு சந்தேகம் வருது அவளுக்கு. கிந்து கைகேயி வசகக, ஆனால் கைகேயி வசத்தில் மாட்டின்னு இருக்காரே, என்ன நடக்கும் தெரியலையே, காமுகனாச்சா இவர், கிம் கரிஷதி என்ன பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு பயமும் வேறு இருக்குது. இது வியாக்குல சித்தா, அதனால மனசுக்கு அலப்பாயிருது. அவர் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு, ஆனால் கைகேயி என்ன மாற்றப்படல தெரியலையே அப்படின்னு வியாக்குல கவலையோடு கூட துர்காம் தேவியும் அபூஜயத்து, லக்ஷ்மி பூஜை பண்ணா, அப்புறம் துர்கா தேவியை இப்போ பூஜை பண்ணினாள். एतस्मिन् अन्तरे देवा देवीं वाणीम् अचोदयन् गच्छ देवी भुवः लोकम् अयोध्यायां प्रयत्नतः. இதுக்கடையில் ஏதஸ்மின் அந்தரே, இதுக்கடையில் தேவர்கள்லாம் போகிறான். தேவியும் வாணியும் சரஸ்வதியை கூப்பிட்டா. இப்போ தேவி சரஸ்வதிகிட்ட போய் சொல்கிறான், கச்ச தேவி புவக, நீ பூமிக்கு போனம், போய் லோகம் அயோத்தியாம் பிரயத்னத்தக, அயோத்தியா லோகத்துக்கு போனோம், அயோத்தியா எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் நீ காரியத்தெல்லாம் பண்ணணும்ட்டு அவள் தூண்டி விடுறா சரஸ்வதியை. ராம அபிஷேக விஜ்ஞார்த்தம் யதஸ்வ பிரம்மவாக்யதः மந்தராம் பிரவிஷஸ்வ ஆதௌ கைகேயீம் ச ததः பரம். ஸோ ராம அபிஷேகத்தை விக்னம் பண்ணணும், நீ தான் தடை பண்ணணும், அதனால முயற்சி பண்ணணும். யதஸ்வ முயற்சி பண்ணு, பிரம்ம வாக்கியத்தக, பிரம்மா சொல்படி இந்த அபிஷேகம் நடக்கப்படாது. அபிஷேகம் நடந்தால் அப்புறம் காரியமெல்லாம் கட்டுப்படும், ராவண வதம் நடக்காது. அதனால மந்திரைக்குள்ளே முதல்ல பூந்துக்கோ, மந்திரையோட மனசை மாற்றிவிடு, அவளோட வாக்கில் போய் உட்காந்துக்கோ ஃபஸ்ட்டு மந்திரையில், அதுக்கப்புறமா கைகேயோட வாயில் போய் உட்காந்துடும். ரெண்டு காரியத்தையும் பண்ணிட்டா போரும், வேலை முடிஞ்சிடும்னு சொல்லி அனுப்புகிறான். ततः विघ्ने समुत्पन्ने पुनः एहि दिवं शुभे तते त्युक्त्वा तथा चक्रे प्रविवेश अतमन्तराम्. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கலகம் வந்துடும், ஆரம்பிச்சிடும். கலகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ கிளம்பி வந்துடும். புனர் ஏகி தீபம், நீ அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு தேவலோகத்துக்கு வந்து சேர்ந்துடும். சுபே சோபன்னமானவளே. ததா இது உக்துவா ததா சக்கரே, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டான். என்ன பண்ணுறா சரஸ்வதி? பிரவிவேஷ அத மந்தராம், உடனே மந்தரைக்குள்ளே புகுந்து கொண்டாள். सापि कुब्जा त्रिवक्रातु
प्रासाद अग्रम अत आरुहत नगरं परितः दृष्ट्वा सर्वतः समलंकृतं. திரிவக்ரா 3 வளைவுகளை உடைய அந்த குப்ஜை அந்த கூனி பிராசாத அக்ரம் அத ஆருகத்து அப்படியே பிராசாதம் அந்த பேலஸுக்குள்ளே கைகேயி பேலஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கா மேலே. நகரம் பரிதக திருஷ்டுவா மேலேருந்து பார்க்குற எல்லாம் ஒரே லைட்டு. ஸோ திருஷ்டுவா சர்வத்தக சம் அலங்கிருதம் ஒரே அலங்காரம் தோரணம் எல்லாம் இருக்கா பார்க்குறா அவள். नाना तोरण संवादं पताकाभिः अलंकृतं सर्व उत्सव समायुक्तं विस्मिता पुनः आगमत्. தோரண சம்பாதம் சம்பாதம்னா நெருங்கிய அசம்பாதங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய ராமாயணத்தில் வருவாங்க. நெருங்காத அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் அசம்பாதம்னு வரும். இது சம்பாதம்னா நெருங்கிய. ஸோ நானா தோரண சம்பாதம் இப்போ நெருங்கி 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 தோரணம் கட்டி வச்சுருக்கான். ஸோ பதாகாபிகி நல்ல துணி பல இது பதாகைகள்லாம் இருக்குது, அலங்காரமாக இருக்குது. சர்வ உற்சவ சமாயுக்தம் ஒரே உற்சவமாக இருக்குது, ஊரே கோலாகலமாக இருக்குது. விஸ்மிதா புனராகமத்து ஓகே ரொம்ப ஆச்சரியப்பட்டாள் அந்த கூனி. दात्रीं पप्रच्छ मातः किं नगरं सम् अलङ्कृतं नाना उत्सव समायुक्ता कौसल्या च अतिहर्षिता. ஸோ தாத்ரீம் அங்கே ஒரு செடி போயிட்டு இருக்கான். அவளை செடியை பார்த்து கூப்பிட்டு கேட்குறான் பப்ரச்சா மாதக கிம் நகரம் சம் அலங்கிருத்தம், என்ன ஒரே கோலாகலமாக இருக்குது, அலங்காரமாக இருக்குது. நானா உற்சவ சமாயுக்தா பல விதமாக உற்சவம் நடக்கிற மாதிரி இருக்கே, பல இடங்கள் அப்படி இருக்கே தோரணங்கள்லாம். கௌசல்யாச்சா அதிகர்ஷிதா, அது மட்டும் இல்லை கௌசல்யா ரொம்ப ஆனந்தமாக இருக்காளே. அதுக்குள்ளே இவளுக்கு அந்த நியூஸ் எப்படி தெரிஞ்சு தெரியல. கௌசல்யா ரொம்ப ஆனந்தப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறான். ददाति विप्रमुख्येभ्यः वस्त्राणि विविधानि च ताम् उवाच तदा धात्री रामचन्द्र अभिषेचनम्. ஏன்னா கௌசல்யா ஏன் அப்படி சந்தோஷமாக இருக்கான்னு தோன்றதுன்னு எனக்குன்னா, விப்ரமுக்கியேபியக பிராமணோத்தமர்களுக்கு என்ன பண்ணுறாவா ததாதி வஸ்திராணி இல்லை வஸ்திரமெல்லாம் ரொம்ப நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டுருக்கா அவளுக்கு. விவிதானிச்சா பலவிதமான வஸ்திரங்களா அவள் ப்ரெசன்ட் பண்ணிட்டுருக்கா, தானம் பண்ணிட்டுருக்காளே. அப்போ தாத்ரி தாங்குவாச்சா அந்த செடி பண்ணி சொல்கிறா ராமச்சந்திர அபிஷேச்சனம். ஸோ ராமச்சந்திரனுக்கு அபிஷேகம் நடக்க போகிறதுங்கிற விஷயத்தை சொன்னாள். श्वः भविष्यति तेन अद्य सर्वतः अलङ्कृतं पुरं तच्छुत्वा त्वरितं गत्वा கைகேயிம் வாக்கியம் அப்ரவீத். ராமச்சந்திர அபிஷேச்சனம் ஸ்வஹா பவிஷ்யதி அதையும் சொல்லிட்டான். நாளைக்கு நடக்க போகிறது பட்டாபிஷேகம். தேன அத்திய சர்வத்தோ அலங்கிருதம், அதனால தான் இன்றைக்கே எல்லாம் அலங்காரம் ஆகிடுது ஒரு ஊர் ஃபுல்லாக புறம் ஊர். தத்து சுத்துவா அதை கேட்டுட்டு துவரிதம் கத்துவா வேக வேகமாக போகிறா மந்திரை. ஸோ கைகேயும் கத்துவா வாக்கியம் அப்ரவீத் கைகேயை பார்த்து சொன்னாள். पर्यङ्कस्तां विशालाक्षीं एकान्ते पर्यवस्थितां किं शेषे दुर्भगे मूढे महद्भयमुपस्थितम्. பர்யங்கனா கட்டில் உட்காண்டிருக்கா. விசாலாட்சியும் நீண்ட கண்களை உடைய அந்த கைகையை பார்த்து ஏகாந்தே தனிமையில் உட்காண்டிருக்காவள். பர்யவஸ்திதாம்னு நன்றாக உட்கார்ந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டில் உட்காண்டிருக்கக்கூடிய கைகையை பார்த்து கிம் சேஷன் என்ன படுத்துட்டு இருக்க கட்டில் கேட்குறாங்க. மூடே துர்பகே பாக்கியமற்றவளே மூடே முட்டாளே மகத் பயம் உபஸ்திதம் ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு, அது தெரியாமல் இப்போ நீ உட்காந்து படுத்துட்டு இருக்கியா எனக்கு திட்டுறாங்க. न जानीषे अति सौन्दर्य मानिनी मत्तगामिनी. உனக்கு தெரியாதா அதி சௌந்தர்யமானினி ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு ஒரு கர்வம் உனக்கு இருக்குது, அந்த ஒரு கௌரவம் இருக்குது. மத்தகாமினி அதாவது நல்ல யானை போன்ற நடையை உடையவளே உனக்கு தெரியாத விஷயம்னு கேட்குறான். ராமஸ்ய அனுக்ரஹாத் राज्ञः श्वः अभिषेकः भविष्यति तच्छ्रुत्वा सहसा उत्थाय கைகேயி பிரியவாதினி. ராஜ்ஞகா அனுகிரகாத் ராஜாவுடைய அனுகிரகத்தினால ராமஸ்ய ஸ்வக அபிஷேக பவிஷ்யதி ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. தர்ஷுத்தோ அதை கொட்ட உடனே கைகேயி பிரியவாதினியாக இருக்கக்கூடிய நல்லதான் பேசுவள். கைகேயி நல்லவள், அந்த மாதிரி பேசக்கூடியவள், பிரியமாக பேசக்கூடியவள். சகசா உத்தாய் டக்குன்னு எழுந்திருக்கிறா. எழுந்து சந்தோஷம் அவளுக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் உடனே. तस्यै दिव्यं ददौ स्वर्णनूपुरं रत्नभूषितं हर्षस्थाने किम् इति मे कथ्यते भयम् आगतम्. அவளுக்கு நல்ல ஒரு ஸ்வர்ண நூபுரம் தங்க கொலுசு கொடுக்குறா. ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கொலுசை கொடுத்தா. திவ்யம் ததௌ
ஹர்ஷஸ்தானம் இப்போ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இல்லையாது. அந்த சமயத்தில் போய் கிம்மிதி கத்தியதே பயமாகத்தம், ஏன்னா பயம் வந்துருத்துனால மகத் பயமாகத்தெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறாய், இப்போ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இல்லையான்னு கேட்குறான். भरतात् अधिकः रामः प्रियकृत् मे प्रियं वदः कौसल्यां मां समं पश्यन् सदा शुश्रूषते हि माम्. பரதனை விட ராமக பிரியகிருத்து, எனக்கு பிரியத்தை பண்ணக்கூடியவன். ராமர் எனக்கு அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், பிரியத்தை பண்ணக்கூடியவன். பிரியம்பதக நல்ல அழகாக அன்பாக பேசுவன் அவன். கௌசல்யாம் மாம் சமம் பஷ்யன், தன்னுடைய அம்மா கௌசல்யை என்னையும் சமமாக பார்க்கக்கூடியவன். சதா சுஷ்ரூஷதேஹி மாம், எனக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டே இருக்கக்கூடியவன். ராமாத்பயம் கிம் ஆபன்னம் தவ மூடே வதஸ்வ மே தக்ஷுத்வா விசசாத அத குப்ஜா காரண வைரிணி. ராமன்றது எனக்கு என்ன பயம், ராமாத் கிம் ஆபன்னம் பயம், எனக்கு என்ன ராமன்றது பயம் எப்படி வரும், தவ மூடே முட்டாளே வதஸ்வமே எப்படி ஏற்படும் சொல்லு எனக்கு. இப்போ அதை கேட்டு தஸ்ருத்வா, அதை கேட்டு விஷசாத, அதை விஷசாதன்னா உட்காண்டாள்னு அர்த்தம், விஷசாத. ஸோ அவள் உட்காண்டாள். குப்ஜா காரண வைரிணி, காரண காரியத்தோடு வைரம் பண்ணுறான்னு என்ன அர்த்தம், காரண மர்த்தியகமோ யார ராமரையும் சொல்லுவோம் கிருஷ்ணரையும் சொல்லுவோம், காரண மர்த்தியகான்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு காரணத்தோடு பூமியில் வந்திருக்க அவதாரம் பண்ணியிருக்கான்ட்டு. அது மாதிரி இவள் காரண வைரிணி, எது தேவகாரியம் நடக்கணும்னு அந்த சரஸ்வதி நாக்கில் பூந்துட்டுருக்கான். அப்பேற்பட்ட மந்திரம் இப்போது அதனால இப்போது அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி உட்கார்றா. இப்போ இன்னும் அடுத்தது அவளை தூண்டி விடணுமே. शृणु मद्वचनं देवी यथार्थं ते महद्भयं त्वां तोषयन् सदा राजा प्रियवाक्यानि भाषते. தேவி மத்வச்சனம் ஸ்ருணு, நான் சொல்கிறத கேளு. இப்போ யதார்த்தம் தே மகத்பயம், உள்ளபடியே உனக்கு பயம்தான் வந்திருக்கு. இப்போ காரியம் உண்டு அதுக்கு. துவாம் தோஷயன் சதா ராஜா, உனக்கு ஹாப்பி பண்ணிகிட்டே இருப்பார் ராஜா, எப்போவுமே ஒன்று சந்தோஷமாக வச்சுருப்பார். பிரிய வாக்கியானி பாஷத்தை, உங்கள்கிட்ட பார்த்தாலே அன்பாக பேசுவார், பிரியமான வார்த்தைகளை பேசுவார் அந்த ராஜா. காமுகः अतत्यवादी च त्वां वाचा परितोषयन् कार्यं करोति तस्या वै राममातुः सुपुष्कलम्. காமுகனவன் உங்கள்கிட்ட ஆசையாக பேசிட்டு, அதத்தியவாதி பொய் சொல்கிறவன். தத்தியன்னா உள்ளபடி பேச மாட்டான், பொய்யும் பொய்யும் பேசிகிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட. துவம் வாச்சா பரிதோஷம் வரல, வார்த்தையெல்லாம் அன்பாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஆனால் காரியம்னு வரும்போது காரியம் கரோதி கௌசல்யா, அது ராம மாதகா இல்லையா, அவனுடைய அம்மாவுக்கு புஷ்கலமான நல்ல போஷணமான காரியத்தை அவளுக்கு பண்ணுற, உங்ககிட்ட வார்த்தையில் மட்டும்தான் அன்பு அப்படின்னு தூண்டி விடுறாங்க. राधे कृष्ण मैम. मनसि एतन्निदायैव प्रेषयामास ते सुतं भरतं मातुलकुले प्रेषयामास स अनुजम्. இதெல்லாம் மனசில் வச்சுண்டு பரதன் இங்கே பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம், அதனால அவன் இருக்க வேண்டாங்கிறதுக்கோசரமே அந்த மனசில் வச்சுண்டு தேசுதம் பரதம், உன்னுடைய பிள்ளை பரதனை பிரேஷயாமாசம் மாதுலகுலே, மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சார். இதெல்லாம் மனசில் வச்சுண்டு தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது பரதன் இங்கே இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்டார் அவர். பிரேஷயாமாச ச அனுஜம், சத்ருகுணனையும் சோத்து அனுப்பிச்சி விட்டார். பாத்தியா, सुमित्रायाः समीचीनं भविष्यति न संशयः लक्ष्मणः रामम् अन्व इति राज्यं सः अनुभविष्यति. अन्वेति ओके, अनुयेति பிரிச்சோம்னா अनुयेति இல்லையா, अन्वेति. ஓகே ஆமா. சுமித்ராயாக சமீச்சீனம் பவிஷ்யதி, சுமித்ராவுக்கு வெரி குட் டைம். ஏன்னா சுமித்ரா எப்போவுமே ராமரை ஃபாலோ பண்ணுவார் லக்ஷ்மணன். ராமம் அன்வேதி லக்ஷ்மணக, ராமரை ஃபாலோ பண்ணுவார் லக்ஷ்மணன். அப்போ ராமருக்கு ஹாப்பின்னா லக்ஷ்மணனுக்கு ஹாப்பி, அப்போ சுமித்ரா ஹாப்பி. அதனால் அவளுக்கு நல்லது பவிஷ்யதி ந சம்சயம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ராமம் அன்வேதி லக்ஷ்மணக, ராமரை ஃபாலோ பண்ணுவன் லக்ஷ்மணன். ராஜ்யம் சக அனுபவிஷ்யதி, அவன் ராமரோடு சேர்ந்து ராஜ்யத்தை நன்னா அனுபவிப்பன். भरतः राघवस्य अग्रे किङ्करः वा भविष्यति विवास्यते वा नगरात् प्राणैः वा हाप्यते अचिरात्. हायते
ಅದಕ್ಕೆ ಶಾಯಂತ ಆಪ್ಯತೆ ಇருக்கு ஓ பிராணன் விடுறதுன்னு அர்த்தம். ஸோ பரதக ராகவசிய அக்ரே கிங்கரக பரதன் இப்போ என்ன ஆகிடும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் ராமனுக்கு. வா பவிஷ்யதி அவனுடைய கைங்கரியம் பண்ணுறவனா அவன். விவாசியதேவா நகராத்து இல்லை அவனை ராமன் நாட்டை விட்டே அனுப்பிச்சி விட்டுருனோ தெரியாது. நகராத் விவாசியதே நகரத்துலேருந்து விவாசம் பண்ணுறதுன்னு என்னது நகரத்தை விட்டு ஊரை விட்டு அனுப்புறது. அனுப்பினாலும் அனுப்பிடுவான். பிராணைஹீவா ஹாயத்தே ஸோ பிராணனே இழப்பனோ தெரியாது கொன்னுடுவனோ தெரியாது. ராம இவன் இல்லை பரதன் நாளைக்கு எனக்கு போட்டியாக வரப்படாதுன்னு நினச்சுண்டு ராமன் அவனை கொன்னாலும் கொண்டுடுவான். அச்சிராத்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒன்று நடக்கும் இதுன்னு சொல்கிறான். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம.